வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்தா உங்கள் அட்லாண்டா கணேஷ். ஒரு வித்தியாசமான கதையை சொல்கிறதுக்காக வந்து விட்டேன். அதாவது உண்மையிலே இந்த வித்தியாசமான கதையை நீங்கள் கேட்டு ரசிங்க. உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். இரவு நேர விருந்து, இதுதான் கதையுடைய டைட்டில். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா? என்னது? ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் அந்த மாதிரி கதைன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரின்னு படிக்க படிக்க உங்களுக்கு கேட்க கேட்க பளிச்சுன்னு புரிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 40-45 பேர் அந்த வீட்டில் குழுமி இருக்காங்க. பயங்கரமாக பார்ட்டி நடக்குது. சாப்பாடுன்னா உங்கள் வீட்டு சாப்பாடு எங்கள் வீட்டு சாப்பாடு இல்லை. அவ்வளோ தூரம் அட்டகாசமாக வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம் பிரமாதமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. கண்ணை பறிக்குது. அந்த வீட்டில் லைட்டிங்கே பிரமாதமாக இருக்குது. அவ்வளோ பெரிய டைனிங் ஹாலு, அது தவிர ஹால் ப்ளஸ் கிச்சன், சிட்டிங் ரூம், அது இதெல்லாம் பார்க்குற போது கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அந்த வீடு, மாடியும் கிழியும் சேர்ந்து. அமெரிக்காவில் எங்கே நம்ம அட்லாண்டா தானே வழக்கமான ஊர். அட்லாண்டா கணேஷின் கதைகள் முக்கால்வாசி அட்லாண்டில் தான் நடக்கும். ஸோ அந்த வீட்டை ஜெகஜோதியாக இருக்குது. பெரிய கார்டன் முன்னாடி, பின்னாடி பெரிய கார்டன், அண்டு 2 நாய்கள் வாசலில். அண்ட் அந்த வீட்டு ஓனர்ஸு பணக்காரங்கன்னு பளிச்சுன்னு தெரியுது. வந்திருக்கிறவங்கெல்லாம் சும்மா நடை உடை பாவனைகளை பார்த்தா ரொம்ப மாடர்ன் பீப்புள். அண்டு லேடிஸ் எல்லாம் கையில் அப்படியே சிகரெட் அவளை தட்டிக்கிட்டு இருக்கிறத கூட பார்க்க முடியுது. அண்டு தனியாக பார் செட் பண்ணி என்னென்ன ஐட்டம் வேணுமோ, ப்ளூ லேபிள் ஸ்காட்ச் என்ன, பிளாக் லேபிள் ஸ்காட்ச் என்ன, அது இது ப்ளஸ் பிராண்டியில் பல வகைகள். அண்டு ஜின் ஒன்றா ஜின்னு, ரம்மு ஒன்றா ரம்மு, பீரு கீரு, அது இது என்ன உங்களுக்கு வேணும், நேம் இட் யூ காட் இட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாம் பிரமாதமாக இருக்குது. அதுவும் அந்த லைட் ஒளியில் அப்படியே பொன்னிற திரவம் அப்படி அமிர்தம் மாதிரி மின்னுது. வரவங்க போகிறவங்கெல்லாம் டக்கு டக்குன்னு போகிறாங்க. அங்கே 2 கேர்ள்ஸ் சர்வ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஹையர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது தவிர இந்த பக்கம் க்ளீனிங் ஏனிங் அதுக்கெல்லாம் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஓடி ஓடி காலி இலி ஆச்சுன்னா காலி தட்டை எடுக்கிறதுக்கு டம்ளரை வாங்க, அது பண்ண இது பண்ண எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட் அவர் வந்து இந்த பார்ட்டியை கொடுக்குறாரு. அண்டு அவரும் அவருடைய ஒய்ஃபும் அப்படியே ஜொலிக்கிறாங்க. நகை என்ன, அது என்ன, இது என்னன்னு. அண்டு அவருடைய ஒய்ஃபை அட்லாண்டாவில் இருக்கிற அத்தனை ஆண்களும், அதாவது ஜாதி மத பேதம் இல்லாமல், அவன் எந்த நாடுங்கிற இது இல்லாமல் ஆம்பளையாக இருக்கணும், அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். நிச்சயமாக வச்ச கண்ணை வாங்காமல் அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா திரும்பி திரும்பி இப்படி பார்ப்பாங்க. அந்த பெண்ணுக்கு நல்லா தெரியும் தன்னுடைய அழகுக்கு மயங்காதவனே கிடையாது இந்த உலகத்தில். அத்தனை பேர் நம்ம காலடியில் தான் கிடப்பானுங்க அப்படின்ட்டு. ஆனால் ஹஸ்பண்டை பார்த்தா ரொம்ப ஆர்டினரி லுக்கிங் தான். அப்படி ஒன்றும் பெரிய ஹேண்ட்ஸம் அது இதுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸிங் அந்த சென்ஸு அது இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். அண்டு ஏதோ ஒரு பிஸ்னஸை பிச்சு உதறான் பிரமாதமாக. என்ன பிஸ்னஸ் செய்கிறாங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ட் எப்படி இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்கிறதும் பெரிய கேள்விக்குறி. ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பிகாஸ் இந்த கண்ட்ரியில் அமெரிக்காவில் ஏதாவது ஃப்ராடு ஈடு பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா எப்படியாவது அவங்களுக்கு மூக்கில் வேர்த்துறோம், வந்து பார்த்து செக் பண்ணி ரைட்டுக்கிட்டு நடத்தி அதெல்லாம் பண்ணி பிடிச்சிருவாங்கன்னு தெரியும் எல்லாருக்கும். பட் இவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுனால சரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருங்கிற மாதிரி தான் அப்படி போயிட்டுருக்கு எல்லாருக்கும். ஆனால் அவர் வீட்டு பார்ட்டி மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அந்த பார்ட்டியில் எல்லாரும் தனக்கு இன்விடேஷன் வருமானு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்தா கிட்டத்தட்ட அடுத்த நாள் காலையில் 4 மணி வரைக்கும் அந்த பார்ட்டி போகும். டான்ஸ் என்ன, பாட்டு என்ன, கூத்தென்ன, அதென்ன இதென்ன விதவிதமாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. தவிர சில கலைஞர்கள் இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு இந்த பாட்டில் கலந்துக்க சொல்லி அவங்களுக்கு ஒரு 1/2 hour 45 minutes டைம் கொடுத்து அவங்களுடைய திறமைகளை காட்ட சொல்லுவாங்க. பாடகர்கள் அவங்க இவங்க டான்ஸர்ஸ் யார் வந்திருந்தாலும் அந்த மாதிரி பணம்னு செலவழிக்காமல் சர்வசாதாரணமாக சந்தோஷமாக செலவு பண்ணக்கூடிய கப்பல். பட் மிடில் ஏஜில் இருந்தாலும் உங்களுக்கு வாரிசு இருக்க மாதிரி தெரியல.
ஒருவேளை வாரிசு இருந்து வேற எங்கேயாவது படிக்க அடிக்க வைக்கிறாங்களாங்கிறது தெரியாது. அந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப விஷயங்கள் வெளியே தெரியாட்டாலும் ஓரளவுக்கு நல்ல வசதியாக ஹாப்பியாக இருக்காங்க. அண்டு நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் ஓரளவுக்கு. அந்த தமிழ் ஆட்களுக்கெல்லாம் பழக்கம். அப்படிப்பட்ட அந்த கப்பல் விஜயகுமார் அண்ட் வனிதா அப்படிங்கிற அந்த 2 பேர் அவ்வளோ பாப்புலர் பீப்புள். அந்த அம்மா சாட்டர்டே சண்டே ஹாப்பியாக டென்னிஸ் விளையாடும். அண்ட் அதே மாதிரி சாயங்காலம் ஆனாக்க டென்னிஸ் விளையாடுற அழகே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போய் இது பண்ணுற போது இந்த டென்னிஸ் விளையாட்டை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ இவ்வளோ பார்க்குறதுக்காகவே ஒரு கும்பல் சேர்ந்துடும். அப்படிப்பட்ட அழகான பெண்மணி அழகி அன்னைக்கு அப்படியே கண்களை ஒரு சுழட்டி யாரெல்லாம் வந்திருக்காங்க என்னென்னு பார்த்து எல்லாரையும் பார்த்து, ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தவங்கள, இன்னும் ஒரு 4 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சுல்ல, அப்பப்போ இந்த பக்கம் வந்தால் வாங்க போங்க அப்படிலாம் பேசியெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு குறிப்பாக ஒரு 2-3 ஆளுங்கள்கிட்ட அப்படி பாஸ் பண்ணி போகும்போது, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, டல்லாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நைட்டுக்கு பொழுது போகலைன்னா ஃபீல் ஃப்ரீ டு டெல் மீ அப்படின்னு அவங்க காதில் ரகசியம் சொல்கிற மாதிரி ஜாலியாக இருக்குன்னு எனக்கு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஓகே, ஆனால் வெளியே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு இதே டயலாக 3 பேர்கிட்ட அந்த அம்மா காதில் ஊதுது. அந்த 3 பேரும் நல்ல வளர்ந்தவரும் அருமையான பிஸ்னஸ் பீப்புள். அண்டு ஓரளவுக்கு பணத்தை ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடன்னு அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகி அவங்களுக்கு கோடியாக கொட்டணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அது இதெல்லாம் இந்த பசங்க 3 பேரும் எக்ஸ்பர்ட்ஸு. அண்டு கிட்டத்தட்ட ஒரு 30-32 வயசு ஆக போகுது. அண்டு வியாபாரத்தில் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அண்ட் நல்லபடியாக டேக் ஆஃப் ஆகுது. அண்டு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அது வரைக்கும் பார்க்காத காசெல்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இது மேலே எவ்வளோ போகுது அப்படிங்கிறது அவங்களுடைய வெறியாக இருக்குது, ஆசையாக இருக்குது. அதே நேரத்தில் வாழ்க்கையில் அனுபவிக்காத பல விஷயங்கள் அனுபவிக்கிற எண்ணமும் இருக்குது. ஏன்னா அந்த அம்மா அவங்க பார்வையிலிருந்தே ஜட்ஜ் பண்ணுவாங்க யார் நம்மக்கிட்ட ரொம்ப ஆர்வத்தில் இருக்காங்கன்னுட்டு. ஸோ இந்த மாதிரி காதுகிட்ட போயிட்டு கிசுப்பா இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு பொழுது போல் ஜாலியாக இருக்கணும், என் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு சொன்னால் சொல்லுங்கள், ஒரு நாள் நம்ம நைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் க்யூரியாசிட்டி. அந்த 3 பேருக்கு ஒரே குஷி ஆகிடுச்சு. அண்டு இதனடா இது இவ்வளோ பெரிய பார்ட்டி நடக்குது, இங்கே நடக்குது, இவங்களுடைய கான்டாக்ட் லெவல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, ஜாலியாக இருக்கணுமாங்கிற கேள்விக்கு என்ன பதில்? ஒருவேளை இவங்க கிண்டல் பண்ணுறாங்களா, இல்லைன்னா ஏதாவது தமாஷ் பண்ணுறாங்களா, நம்மளை வேவு பார்க்குறாங்களா, நாளைக்கு தான் பெரிய வம்பில் மாட்டிப்போமா அப்படின்ட்டு எல்லாருக்கும் உள்ளூர ஒரு சின்ன பயம் இருந்தாலும், சபலம் யாரை விட்டது, ஆசைன்னு வந்துருச்சுன்னா ஆசைக்கு வெட்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கி நம்ம கண்ணதாசன். அதனால் அவங்க எப்போ ஃபோன் பண்ணலாம், எப்படி இது பண்ணலான்ட்டு நம்பரை வர கொடுத்துட்டா அண்டு ஜாலியாக இருக்கணுமா, ஒரு நைட்டில் பேசலாம் இதெல்லாம் பற்றி, ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நம்ம சேர்ந்துருக்கலாங்கிறா. ஐயோ ஓப்பனாக பச்சையாக சொல்ல வேண்டியது தானே அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. எவ்வளோ செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, கரும்பு தோட்டத்தையே விற்றாலும் இதை கண்டிப்பாக இந்த அம்மாவோட இருக்கணுங்கெல்லாம் என்ன ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இது ஒரு பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கு. இப்போது அந்த 3 பேரும் தனித்தனியாக அவங்களுக்கு தெரியாது இவன்கிட்ட சொல்லியிருக்காங்கிறதெல்லாம். ஸோ பிளான் போட்டு இந்த அம்மாவோட ஒரு இரவை கழிப்பதற்காக எப்படி போகலாம் என்னன்னு ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு அவங்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதாநாயகி வனிதா இருக்காங்களே, காதல கிசுப்பா ஜாலியாக இருக்க ஆசைப்பட்டீங்கன்னா பேசுங்க, ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு 3 பேர்கிட்ட சொன்னாங்களே. அந்த 3 பேரும் வளர்ந்து வரும் கோடீஸ்வரர்கள். ஆல்ரெடி கோடிகளை பார்த்துட்டாங்க. அதாவது அவங்களுக்கு $1 million $2 million ஜுஜுபே ஆகி போச்சு. அண்டு சர்வசாதாரணமாக அவங்க பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கம்பெனியை ஆரம்பிப்பாங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் ரன் பண்ணுவாங்க. இன்னொரு பெரிய கம்பெனி வந்து
டக்குன்னு அதை 100 மில்லியன் 150 மில்லியன் கொடுத்து வாங்கிக்கும். அந்த அளவுக்கு அவங்க ரெப்யூட்டேஷனை பில்டப் பண்ணிட்டாங்க. அதில் 2 பேர். ஒருத்தர் பெரிய டாக்டர், சர்ஜன், ஓன் பிஸ்னஸ் ஆரம்பித்து அவர் கீழே வந்து ஒரு 15-20 டாக்டர்ஸ் வச்சுக்கிட்டு அமக்கலப்படுத்துகிறாரு. 40-42 வயசு தான் அவருக்கு. நம்ம வனிதாவுடைய வயசு சத்தியம் பண்ணால் கூட யாரும் 40 நெருங்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க. பார்த்தா 22-23 டிபேட் நடக்கும், பெரிய பட்டிமன்றமே வைப்பாங்க. சே 20க்கு கீழே தான் இருக்கும்னு சொல்ல, போயோ நான் பார்த்த வயசு தெரியுதையா, 22-23 இருக்கும்பாங்க. அதாவது ஒரு 40 வயசு நெருங்குற லேடியை 22-23க்கு மேலே யாரும் சொல்லலைன்னா எப்படி? அது ஆச்சரியமா இல்லை? அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு கடவுள் அழகை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கான். அவ்வளோ அழகான மூக்கு, அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் போல் இருக்கும். அதில் போட்டுக்கிற அந்த மூக்குத்திகள் ப்ளஸ் அவளுடைய ஹேர் ஸ்டைல், நெத்தி அளந்து வச்ச மாதிரி அந்த மூக்குக்கு கீழே இருக்கிற இதழ்கள், அந்த உதடுகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படியே மாம்பழ கன்னத்தில் அப்படியே அந்த பவுடர்லாம் போட்ட மாதிரி ஒரு கலர், ரோஸ் கலர் அப்படியே மின்னும். அண்ட் இத்தனைக்கு ரொம்ப மேக்கப்லாம் பண்ண மாட்டாங்க, பட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ஸோ குட். அண்ட் காதில் அந்த ஜிமிக்கி அதெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க வரும்போது சத்தியமாக தேவதை வந்தால் கூட அது தேவதை இல்லை, இவ தான் தேவதை. ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை யார் வந்தாலும் அவங்களுக்கு இவ கிட்ட நிற்க மாட்டாங்கங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் வரும். பல பேர் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு தான் ஒதுங்கி இருப்பாங்க பாவம். சில பேர் மட்டும் என்ன ஆனாலும் சரி இவளோட படுக்கணும், இல்லைன்னா படுத்தவன் காலையாவது விழுந்து கும்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் அந்த பார்ட்டி அவங்க மாதம் வைக்கிற போது அளவோதும் கூட்டம் எல்லாரும் வந்து இந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டு, இம்பார்ட்டன்ஸ்னால் அந்த லேடிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எல்லாருக்கும். கிட்டத்தட்ட 40-60 பேர் வருவாங்க. அண்ட் அதில் தனக்கு இன்விடேஷன் வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. எனிவே இப்போது இந்த 3 பேர் கோடீஸ்வரர்களாக வளர்ந்து வருவங்கள்கிட்ட இந்த அம்மா காதலை கிசுகிசுட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு விஷயம் தெரியாது. அண்ட் அந்த பார்ட்டி முடிஞ்சு 3வது நாள் 2வது நாள் இப்படி ஒருத்தராக ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபோன் பண்ண உடனே டீட்டெயில்ஸ் கேட்டு, நானா சொன்னேனா? ஓ ஐயோ, மேபி அன்றைக்கி ஐ ஹேட் டூ மெனி ட்ரிங்க்ஸ் ஐ கெஸ். யூஸ்வலி இன்னும் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், பட் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வீக் அந்த ஏரியாவில், அதனால தான் அன்றைக்கி ஏதோ பேசிட்டேன் போல் இருக்கு. ஐம் சாரி பட் நோ வரிஸ். ஏன்னா நான் கொடுத்த வாக்கை எப்போவுமே காப்பாற்றுற ஆள். நிச்சயமாக வாக்கை காப்பாற்றுவேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இன்னும் ஒரு 4 நாள் கழித்து ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அன்றைக்கி நைட்டு ஒரு 10 o'clock நீங்கள் வாங்க. அண்டு எந்த விதமான இதுவும் பயபோகியமோ எதுவும் இல்லாமல் தைரியமாக நீங்கள் பாட்டுக்கு வரணும். வாசலில் நாய்கள் இருக்கும், அதெல்லாம் நான் வேலைக்காரங்களை சொல்லிவிடுவேன், அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அண்டு நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வந்து மேடம் வர சொன்னாங்கன்னு சொன்னால் போதும், அவங்க உடனே உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நானும் சொல்லி வைக்கிறேன் சொல்லி அந்த 3 பேருக்கும் அடுத்தடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, நோ வீடியோ கவரேஜ். உங்கள் ஃபோன் கூட நீங்கள் வந்து இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா பிகாஸ் என்னுடைய ரெப்யூட்டேஷனுக்கும் என்னுடைய இமேஜுக்கும் எந்த விதமான பங்கமும் வந்துடக்கூடாது. ஓகே, அப்படி ஏதாவது எமர்ஜென்சி ஃபோன் பண்ணால் நம்ம எங்கள் வீட்டில் இருக்கிற ஹோம் லைன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா என்னுடைய செல்ஃபோனை கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கையில் கேமரா அது இது எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. இது வந்து ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன். இதை மீறினீங்கன்னா விளைவுகள் விபரீதமாக இருக்கும், ஜாக்கிரதை. இப்படிலாம் சொல்ல, சே நாங்கள் எதுக்குமா கேமராலாம் எடுத்துகிட்டு வர போகிறோம்னா, ஃபோனில் எடுத்துகிட்டு வர மாட்டோம், கவலைப்படாதீங்க. பிகாஸ் நீங்கள் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 hours இருப்பீங்க கூட. அந்த நேரத்தில் நம்ம ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ண லைஃப், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கணும். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சன் நான் கேள்விப்பட்டேன். அந்த காரணத்தினால தான் உங்கள் கூட மனசு விட்டு ஜாலியாக பல விஷயங்களை பேசி, நீங்கள் அடிக்கிற ஜோக்குக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு, நான் அடிக்கிற ஜோக்கை நீங்கள் ரசிச்சுக்கிட்டு, அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒருத்தர் அப்படியே மறந்து போய் ரசிக்கணும் அப்படிலாம் சொல்ல இவங்களுக்கெல்லாம் துடிக்குது. ஐயோ இவ்வளோ ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கே ஜஸ்ட்டு 3-4 hours தானா, என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா விடிய அன்றைக்கி திருவிழா தான். அதுக்கப்புறம் அடிக்கடி என்ன எவ்ரிடே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற போதெல்லாம் நைட்டு
அப்படி இப்படி வந்துடலாமே அப்படிலாம் சொல்ல அவன் துடிக்கிறான். ஐயோ ஐயோ, இப்படி ஒரு வனிதா நமக்கு கிடைச்சிட்டா, வனிதா அப்படின்னுட்டு. ஏன்னா அவன் மட்டும்தான் சோலோவாக அந்த மாதிரி இருக்கான்னு நினைக்கிறான். மற்றவங்களை பேசுகிற போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிற அந்த டாக்டர் சர்ஜன் ஜோக் அடிப்பீங்களா இல்லைன்னா நீங்கள் அறுவை மன்னனான்னு கேட்க, நான் வெரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நிறைய எல்லாம் சொல்லுவாங்க. என்னங்க சர்ஜரி பிச்சு உதறீங்க, பெரிய சர்ஜனாக இருக்கீங்க, அப்போ அறுவை ஜோக்ஸ் தான் தெரியுமா உங்களுக்குன்னு சொல்ல இவன் விழுந்து வந்து சிரிச்சா, ஐயோ ஒண்டர்ஃபுல் ஜோக் வனிதா, யுவர் சூப்பர் வனி, ஐ லைக் யூ ஸோ மச். இந்த ஒரு ஜோக் போகிற எனக்கு லைஃப்பில் சொல்லி இல்லை. எல்லாருக்கும் அடுத்த நாள், அதாவது ஒருத்தருக்கு 7ஆம் தேதி, ஒருத்தருக்கு 8ஆம் தேதி, ஒருத்தருக்கு 9ஆம் தேதின்னு சொல்லிடுறேன். அவ்வளோ பேர் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கரெக்டாக 10 மணிக்கு வரான். எல்லாம் சொன்ன மாதிரி டக்குன்னு உள்ளே விடுறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க, எல்லாம் நடக்குது. உள்ளே போனேன், இது பண்ணோடனே எல்லாரும் ஜாலியாக பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. அந்த அம்மா குஷியாக தனியாக ஒருத்தட்டி நல்லா பேசுது. அவங்க பிஸ்னஸ்லாம் பற்றி விசாரிக்குது போகுது, எல்லாம் பண்ணுது. ஆனால் ஒரு 4 அடி தள்ளி தான் இருக்குது, கிட்ட நெருங்க விட மாட்டேங்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரு என்னடா இது இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், கிட்ட நெருங்க விட மாட்டேங்குதுன்ட்டு. உங்களுக்கு என்னை எவ்வளோ பிடிக்குங்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அவன் அதாவது சினிமாலெலாம் கூட இந்த கதாநாயகன் பேசுகிறத கேட்டிருப்பீங்க, அவ்வளோதான் கேட்டிருப்பீங்க நீங்கள். ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே மலையளவு எவ்வளோ தூரம் பிடிக்குங்கிறத பற்றி ஒரு 1 hour சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் எல்லாம் சொல்கிறான். இப்போதான் முல்ல அந்த பெண், சரி ரைட் ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு சொல்லுவாங்களே, உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னோடனே, புரியலையே நீங்கள் சொல்கிறது. இல்லை, உங்களுக்கு ஒரு டேக் இருக்குது, எனக்கு ஒரு டேக் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. சப்போஸிங் நான் உங்களை வாங்கணும்னு நினச்சா உங்களுக்கு என்ன விலை கொடுக்கணும்? ஐயோ, நீங்கள் என்ன வாங்கணும்னு நினச்சா நான் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்ல, பட் நீங்கள் எனக்கு ஃப்ரீன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு $3 மில்லியன் புரட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அந்த $3 மில்லியன் ஒரு 1 or 2 months திருப்பி கொடுக்கப்படும். அந்த அஷூரன்ஸ் தானே. அதுக்கும் இதுக்கும் நீங்கள் சம்மந்தப்படுத்த வேண்டாம். பட் அது ஒரு பக்கம் என்னை அரிக்குது. என்னுடைய மனசெல்லாம் ஐயோ அப்படி ஆகிப்போச்சே, 3 மில்லியன் தேவைப்படுதேன்னு. எவ்வளோ 30 மில்லியன் இருந்தாலும் இந்த 3 மில்லியன் புரட்டுறதுக்கு நான் கஷ்டப்படுறேன்னு சொல்ல, ஐயா அது ஜிஜிபி மாட்டுறேங்க, நம்ம உடனே பண்ணிக்கலாம் இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்கன்னாக்க நாளைக்கு மனசு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. முதல்ல அந்த பணம் என் அக்கௌண்ட்டுக்கு வந்தால் தான் ஃபர்தராக நம்ம நெருங்கி பேசுறது பழகிறது முடியும் அப்படின்னு விட்டு தூக்கி போட. பட் இருந்தாலும் எப்படியெல்லாம் ப்ளீஸ் பண்ண முடியுமோ 4 அடி தள்ளி இருந்து அப்படியெல்லாம் செக்ஸியாக பேசி கீசி ஜோக் அடித்து அதை பண்ணி அந்த பொழுது போகிறதே தெரியாமல் ஒரு 3-4 வருஷம் தள்ளிட்டு, சரி ரைட் நீங்கள் சீக்கிரமாகவே, சத்தியமாக சொல்கிறேன், நாளைக்கே போட்டுடுறேன், நாளைக்கு நைட் வர முடியுமாங்கிறான். அப்படி நான் அஷ்யூர் பண்ண முடியாது. பட் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு எல்லாம் கரெக்டாக வந்ததுக்கு அப்புறமா தான் நான் அதை சொல்ல முடியும். அக்கௌண்ட் நம்பர்லாம் மெசேஜ் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படிலாம் சொல்ல, போனவனுக்கு பாதி சந்தோஷம் பாதி இது. அந்த 3 மில்லியன் என்ன எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், ஆஃப்டர் ஆல் 3 மில்லியன்ஸ் அப்படின்னு தான் அந்த 3 பேரை நினைக்கிறாங்க. அந்த இது முடியுது, 1 வாரம் ஆகுது, அக்கௌண்ட் நம்பர் வரல. என்னடா இது இவ்வளோ அழகாக பேசினாங்க, இவ்வளோ டயத்தை ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணாங்க, 3 மில்லியன் கேட்டாங்க, இந்த 3 மில்லியனை ரெடியாக வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம், அது திருப்பி அவங்க கொடுக்கலன்னா கூட நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ எப்படி இந்த அம்மா இப்படி சும்மா இருக்காங்க அப்படிங்கிற போது கட் பண்ணால் இன்னொரு பக்கம் அந்த 3 பேருடைய ஒய்ஃபுக்கிட்ட, தயவு செய்து நம்ம வச்ச பெட்டு 1 மில்லியனை கொடுங்க அப்படின்னு நம்ம அழகி வனிதா கேட்க, அந்த 3 பேரும் ஷாக்கு. இப்படி சொல்லி விட்டுருக்கானுங்களே நம்ம ஹஸ்பண்ட்ஸு இந்த வனிதா கிட்டன்னு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வனிதா போடுறா, இந்த பாரு, இதை பற்றி யாராவது வெளியே பேசுனீங்கன்னா இந்த வீடியோவை நான் வெளியே விட்டுறேன். எனக்கு இது ஒன்றும் பழக்கம் புதுசு இல்லை, பழகின விஷயந்தான். இதே மாதிரி தான் வருது எனக்கு. நியூசிலாண்டில் ஆச்சு. நியூசிலாண்டில் ஒரு 10-15 கோடீஸ்வரங்களை ஏமாற்றி தான் நான் இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சேன். இங்கே இருக்கேன். இப்போது என்னை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் 3 பேரும் என்னை காட்டி கொடுத்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி விஷயம்னு வெளியே யார்கிட்ட பேசுனீங்க சொன்னீங்கன்னா, உங்கள் 3 புருஷனுடைய வண்டவாளம் அப்படியே தேனா சொட்டுறாங்களே என்கிட்ட, அவங்க பேசுறது எல்லாம் வெளியே வந்துடும். ஜாக்கிரதை, கபர்தார்.
1 மில்லியனை ஃபஸ்ட்டு எடுத்து வைங்கன்னு சொல்லி அந்த $1 மில்லியன் வாங்கிக்கிட்டு, தேங்க்யூ ஸோ மச் லேடீஸ், புருஷனை ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வனிதா விடுன்னு அவருடைய பங்களாவுக்கு காரை ஓட்டிக்கிட்டு போகிறா. கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ். இந்த கதையுடைய டைட்டில் தருதலை கன்னியப்பன். அதாவது அந்த சேரியில் ஒரு 100-150 குடிசைகள் இருக்கும். அங்கே தான் நம்ம தருதலை கன்னியப்பன் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு தருதலையாக அலைஞ்சிக்கிட்டு கிடந்தான். அவங்க அப்பா வச்ச பேர் கன்னியப்பன் பிறந்தபோது. அதுக்கப்புறமாக இவன் 6ஆம் கிளாஸுக்கு மேலே படிக்காமல் ஊரை சுற்றி பம்பரம் படிக்கிட்டு காத்தாடி டீல் விட்டுக்கிட்டு அந்த சேரியில் ஒரு தலைவன் போல, கிட்டத்தட்ட தலைவன் என்ன ரவுடி மாதிரி தான், பாதி ரவுடி பயந்தான் அவனுக்கு. இருந்தாலும் வெளியில் தைரியமாக என்னன்ற அப்படிங்கிற மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 10 மைல் தள்ளி இருக்கிற ஒரு ஊர். அண்ட் அந்த ஊர் நல்லா வளர்ந்துக்கிட்டு வர ஊர். காஞ்சிபுரமே பெரிய டவுன் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அந்த 10 மைல் தள்ளி இருக்கிற ஊரும் பெருசாகிடாதா, அப்படியே வளர்ந்துக்கிட்டு வருது, நல்லா வருது. அண்டு கவர்மெண்ட்டில் இப்போ எல்லாம் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது வைக்கிறது போகிறதுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே எல்லாம் கொடுக்குறாங்க. 1ஆம் கிளாஸ்லேருந்து டிகிரி வாங்குற வரைக்கும் அதை பல பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சில தருதலைகள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்காம வாழ்க்கையில் படித்தவன் மட்டும்தான் முன்னுக்கு வரானா, நானும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அலைவாளுங்க. அந்த லிஸ்ட்டில் சேர்ந்தவன் தான் நம்ம கதாநாயகன் கன்னியப்பன். தருதலை கன்னியப்பன். அவங்க அப்பா வச்ச செல்ல பேர் தருதலை. ஏண்டா இப்படி தருதலையாக சுத்துறன்னு சொல்லிட்டு அவருடைய நைனா எப்போ பாரு கத்துவார், கோச்சிப்பார். என்னடா 3 பொண்ணுங்க இருக்குதேடா, அதுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணண்டா, நீ நானும் தான்டா, யாரையாவது எல்லாம் இஸ்துக்குன்னு ஓடிருந்தா அதுங்கெல்லாம் அப்படின்னு சொல்ல, ஓட்டுமே பெண்ணா இஸ்துக்குன்னு ஓடினா நல்லது தானே, நமக்கு கல்யாண செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ உழைக்கிறதுல சேர்த்து வை, பிள்ளைய பத்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணும் அதுக்கு சேர்க்கணும்னு சொல்லாமல் 3 பொண்ணுங்களுக்கு மட்டும் சேர்க்கணும் வைக்கணும்னு. அதுக்கு தான் ஸ்கூலுக்கு போகுதுங்க, படிக்குதுங்க, படிச்சு நாளைக்கு வேலைக்கு போயிட்டு பணத்தை சேர்க்க வேண்டியது அதுங்க கல்யாணத்துக்கு நம்ம எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சமயத்தில் ஆர்கியூ பண்ணுவான். என் கல்யாணத்துக்கு என்ன நீ சேர்க்குறியா? டேய், ஆம்பளை கல்யாணத்துக்கு எவன்டா சேர்ப்பான்? ஆம்பளை கல்யாணம் பண்ணால் வரவுடா. ஆமாம், பெரிய வரவு. என்னால் உனக்கு வரவு பெருசாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், கவலையப்படாத நீ. ஆமாம், நீ படித்த லட்சணத்துக்கு இந்த காலத்தில் 6ஆம் கிளாஸ்லாம் படிச்சு என்ன கிடைக்கும்? கையில் ஏதாவது உழைப்பு வந்து வச்சுன்னு நல்ல தொழில் வச்சுக்கணும். கொத்தனார் வேலைக்கு போனால் கூட இன்றைக்கி 600-700 கொடுக்குறான், அதுவும் செய்ய மாட்டேன்ற, உடம்பு வணங்க மாட்டேங்குது, அங்கங்கே அலையிற கட்சி அது இதுன்னு சொல்லிக்கின்னு அரசியல். நீ எல்லாம் எப்படி அரசியலில் பேச முடியும்? படிப்பே இல்லை உனக்கு. அரசியலில் போயிட்டு சும்மா மைக்கை பிடிச்சி சும்மா அந்த காலத்தில் நம்ம அண்ணா, கருணாநிதி, நாவலர், அன்பழகன் அவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டால் மணிக்கணக்கில் கேட்டுக்கினே இருக்கணும் போல இருக்கும். அவங்களும் பேசிக்கினே இருப்பாங்க. இன்றைக்கி யார் திக்கு திணறி எல்லாரும் சுக்குமி லகுதி இப்பலின்னு பேசின்னு கிடக்காங்க. ஐயா, இப்போல்லாம் என்ன பேச்சு பேசுகிறானுங்க? அப்போல்லாம் தலைவர்கள் பேசுகிறாங்கன்னா அப்படியே மகடி கேட்ட தாகம் போல் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குமே, அவ்வளோ அழகாக நல்லா பேசுவாங்கப்பா. இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. டே தருதலை பயில, குடும்பத்துக்கு தான் செய்டா, உன்னை பெற்று போட்டதுக்கு தான் செய்ய வேணா, நீ பாட்டுக்கு கம்முன்னு இருக்கியே, ச்சே வெக்கமா இல்லை உனக்கு அப்படி இருக்காங்க. அப்பா இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க, என்னால் உனக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது, உனக்கு புரிய மாட்டேன்னுது, நான் என்ன செய்கிறது சொல்லு. நீ போய் இன்னும் வேலையை பார்த்துன்னு வந்து ஏதோ எங்களுக்கெல்லாம் சோத்த போடுறேங்கிறதுனால என்னென்னவோ அட்வைஸ் கொடுத்துன்னு இருக்க. இந்த காலத்தில் அட்வைஸு எவனுக்கும் பிடிக்காதுப்பா. உங்கள் அப்பா என்ன சொன்னார்? உன்னை இந்த சாதாரண வேலையாக கூலி வேலையை செய்ய சொன்னார். நல்லா படிச்சு வாடான்னு தானே சொன்னார். நீ வந்தியா? டேய் அத்தெல்லாம் ஏன்டா இப்போ பேசுகிற? அதெல்லாம் பழைய காலம்டா. ஆமாம், பழைய காலம், இந்த காலம், அந்த காலம். உனக்கு ஒரு நியாயம், உன் பிள்ளையாண்டுக்கு ஒரு நியாயம். என்ன அரசியல்வாதிங்கெல்லாம் எப்படிப்பா எல்லாரும் வந்துட முடியுமா? ஒரு 10,000 ஒருத்தன் வருவான், லட்சத்தில் ஒருத்தன், 4 லட்சத்தில் ஒருத்தன்ப்பா போட்டாங்க, லட்சத்தில் ஒருத்தன், கோடியில் ஒருத்தன் தான். நீ கோடான கோடியில் குப்பான கண்டதா அருமாங்க மாதிரி உன் முகமே அவனுக்கு தெரியாது. அரசியல்வாதி வேணா வந்தான்னா அவனுக்கு சல்யூட் போடுறதுக்கு 1/2 மைல் தள்ளி நின்று ஐயா வணக்கன்னு கத்தின்னு இருக்கு. அசிங்கமா இல்லை உனக்கு? ஏச்சே, உன்னை பார்த்து 4 பேர் சல்யூட் வைக்கணும்டா. அப்படி சலாம் வச்சான்னா தான்டா மரியாதை, மதிப்பு.
அதுக்கு வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வரணும், படிக்கணும், இல்லைன்னா வேறு ஏதாவது செய்யணும். உனக்கு எதுக்குமே லாய்க்கலண்ணா நீ பட அப்படின்னு சொல்ல ரொம்ப டிமாரலைஸ் ஆயிடுறாரு நம்ம கன்னியப்பன். நேர போய் ஒரு வழக்கமான அந்த மாந்தோப்புல ஒரு மரத்துக்கு நின்றுக்கிட்டு யோசிக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு மாம்பழம் மேல இருந்து கீழே விழுது. அப்படின்னு பார்த்தா நல்ல அருமையான மல்கோவா மாம்பழம். அப்படி பார்க்கறான், சும்மா பளபளன்னு இருக்குது. அப்படியே கடிக்கிறான். தித்திப்புன்னு அப்படி ஒரு தித்திப்பு நல்லா இருக்குது. என்னடா நம்ம இவ்வளோ ஒரியா நின்று இருக்கிறோம், அந்த நேரத்தில் அப்படியே யாரோ கொண்டாந்து இந்த மாம்பழத்தை கொடுக்குற மாதிரி இருக்கேன்ற ஒன்று ஆச்சரியப்பட்டு, பரவாயில்லையே ஏதோ அதிர்ஷ்டம் அடிக்க போதா நமக்கு அப்படின்னு நினச்சிக்கின்னு சந்தோஷமா அந்த மாம்பழத்தை சாப்பிட்றான். அதுக்குள்ள தோட்டக்காரன் வந்து, என்னவா திருட்டு மாம்பழமா, என்னையோ திருட்டு மாம்பழன்ற, நான் தான் ரெகுலராக வந்துன்னு இருக்கேன், தோட்டத்துக்கு கவனிச்சிருக்கேன், நான் திருடுவேனா? வந்தேன், உட்காந்தேன், மண்டையிலே ஒரு மாம்பழம் விழுதியா, தித்திப்பு மாம்பழம், அதைத்தான் சாப்பிட்டேன். ஆமாம், இந்த தோட்டத்துக்கு இன்னொரு வாட்ச்மேன் வேணுமா சொல்லியா, நான் வந்து இருக்கேன்யா. என் வேலைக்கே உழ வைக்கிறியா நீ? நான் தான் இருக்கேனே இப்போ. பெரிய தோட்டமாக இருக்குது, மாம்பழம் இருக்குது ஒரு பக்கம் கொய்யா மரம் இருக்குது, அந்த மரம் இந்த மரம்லாம் இருக்குது. வீட்டில் போய் தண்டை சோறு சாப்பிட வேணாம், எங்கள் அப்பா என்ன தருதலை திட்டுறான், இங்கேயே இருந்து என்ன தோட்டத்தெல்லாம் பார்த்துன்னு நானும் அப்படி பொழுத கழிச்சிருவேன்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, இதான் இருந்தால் சொல்கிறேன் போப்பா, என் வேலைக்கு உழ வச்சிடாதப்பான்லாம் சொல்லி அந்த ஒரு மாம்பழத்தை நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை மட்டும் நல்லா சேவ் பண்ணி எடுத்துட்டு போயிடுறான். எடுத்துட்டு போயிட்டு அவனுடைய குடிசை வீட்டு வாசல்ல ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு அந்த வெயிலில் வச்சு அந்த மாங்கொட்டையை ஒரு சின்ன ஓரமாக நட்டு வைக்கிறான். அது பார்த்தா ஒரு 15-20 நாளில் ஒரு சின்ன மாஞ்செடி வந்துடுது. அடே பரவாயில்லன்னு சொல்லி அதை சுற்றி ஒரு 4-5 செங்கலை வச்சு அந்த மாஞ்செடியை கண்ணு கருத்துமாக வளர்க்க ஆரம்பிக்கிறான். வீட்டில் சொல்கிறான், அது பார், நாளைக்கு இந்த மாங்காய் செடி பெருசாச்சுன்னா நல்ல பழம் கொடுக்கும், விதை நான் போட்டேன். என்னடா சினிமா பார்த்துட்டு இந்த டைலாக்லாம் சொல்கிறேன், இத்தான் சொல்லுவார் தேவர் மகன் படத்தில் சிவாஜி. அவர் சொல்கிற போது என்ன நல்லா சொல்லுவார் தெரியுமா, விதை நான் போட்டேன், என் பிள்ளைக்கு கிடைக்கும், என் பேரனுக்கு கிடைக்கும், என்னுடைய சொந்தங்களுக்கெல்லாம் கிடைக்கும், ஆனால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நான் இருக்க மாட்டேன், ஆனால் இதுலேருந்து வர பழத்தை நீங்கள்லாம் துண்ண போகிறீங்க பாருங்க, 3 வருஷம் ஜிகுச்சின்னு வளர்ந்துடும் பாருலாம் சொல்லி எல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க. வீட்லேயே அவங்களுக்கு சரி ரைட்டு, ஏதோ கவர்மெண்ட் நிலத்தை ஆக்கியபை பண்ணிட்டு ஓரமாக இருக்கானுங்க, அதெல்லாம் பட்டா கொடுத்துட்டானுங்க அந்த இடத்துக்கு, குடிசை வீடு. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வட்டத்தை போட்டு அதில் இந்த செடியை நட்டு வச்சு இருக்கிறனால அதுக்கு தண்ணி விடுவாங்க. அதுவும் கிடுக்கிடுன்னு வளர ஆரம்பிச்சிடுது. இப்படி நாட்கள் ஓடுது. தேராப்பீனா தெந்திரிப்பீனான்னு நம்ம கதாநாயகன் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு கிடக்கான். அப்படி இப்படி இருக்கிற போது அவனுக்கு திடீர்னு அரசியல் ஆசை தான் இருக்குன்னு சொன்னேன், அங்கேயும் இங்கேயும் போய் அந்த கட்சி இந்த கட்சி அது இதுன்ற போது ஒரு பிரபல நடிகன் புச்சா ஒரு கட்சியை ஆரம்பிக்க குஷியாயிடுறான். ஆஹா, நம்ம சினிமாவில் பார்த்து ரசிச்சிருக்கோம் 60-70 படம் நடித்த இந்த ஆள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவ்வளவுதான், வர எலெக்ஷனில் ஜெயிச்சு இவர் நிச்சயமா ஒரு பெரிய ஆளாயிட போறாரு, சீஃப் மினிஸ்டர் ஆகிட போறாரு, தமிழ்நாட்டுக்கே ஒரு புரட்சிகரமாக இருக்க போகுது அது இதுன்னு சொல்லிட்டு இந்த தருதல அந்த கட்சிக்கு என்ன செய்யலாம், அவனை பிடிக்கலாமா இவனை பிடிக்கலாமா, எப்படி க்ளோஸ் ஆகுது அது இதுன்ற போது ஆச்சுது ஒரு பம்பர் ப்ரைஸ் அவனுக்கு. அதாவது காஞ்சிபுரம் பக்கத்தில் அவர் பொதுக்கூட்டம் போட வராரு. அந்த பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கில் மக்கள் கலந்துக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு 4-5 தொகுதிக்கு போய் கேன்வஸ் பண்ணிட்டாரு எலெக்ஷன் வர்றதுக்கு. இப்போ அவர் நேரில் வந்தாருன்னா விஷயம் இருக்கு, மக்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். ஆகா, தலைவர் வராரு, இந்த நடிகன் வராரு, நம்ம ஊரில் விட்டுறக்கூடாது, அவர் பார்த்துடணும், கண்டிப்பாக பார்த்துட்டு அவர் நின்னாருன்னா அவங்க ஆளுக்கு தான் முத்திரையை குத்தணும், எப்படியும் அவர் ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் துடிக்கிறாங்க. அண்டு சின்ன பசங்க, வடலை பசங்க, அதாவது 12 வயசு 15 வயசு பசங்கள்லாம், அவனுக்கெல்லாம் ஓட்டு போடவே இன்னும் 10 வருஷம் ஆகும். ஏன்னா 18 வயசு முடிஞ்ச அப்புறம் தானே ஓட்டு போட முடியும், இப்போ என்னத்த போட முடியும். இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அப்போவே வயசு வந்து ஓட்டு போடுற மாதிரி கனவு. எல்லாருக்கும் அவனை பார்க்கணும் அந்த நடிகர்னு ஒரு ஆசை, சந்தோஷம். அப்போது அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த கட்சியுடைய பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்கார் அந்த ஊருக்கு, அவரை போய் பார்த்து இந்த ஆள், ஐயோ நமக்கு ரொம்ப பிடிச்சாள்ப்பா அது இதுன்னு சொல்ல,
வாடா என் தருதலை என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்க, சும்மா தான் இருக்கேன், நான் பாட்டுக்கு ஹாப்பியா இருக்கேன். ஏன் தருதலைன்ற, கன்னியப்பான்னு கூப்பிட, என்ன சரிடா கன்னியப்பா, பேர்லயே கன்னியை வச்சிட்டு இருக்கேடா, குட்ரா அப்படின்னு சொல்லி இல்லை. தலைவர் வருவாரு, வந்து ஒரு பேசுவாரு, அதெல்லாம் நம்ம நல்லா அப்படியா எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நல்லா அதை பண்ணணும் இதை பண்ணலாம் சொல்ல, எதிர்கட்சிங்களாம் வயிற்ற கலக்குது. ஐயோ புச்சாவத்தை வந்துட்டானே, என்னென்ன பண்ண போறோம் தெரியல, நம்மளை பதவிக்கு ஆட்டம் கண்டுற போல் இருக்கே, அனுப்பிச்சிடுவானுங்களா, இவன் ஜெயிச்சிருவானாங்கிற கவலையெல்லாம் வர, அவனுக்கு கூடுற கூட்டம் அப்படி. அவங்களுக்கெல்லாம் 10,000 பேர் வந்தால் இவனுக்கு ஒரு 50,000 பேர் வரானுங்க, அவங்களுக்கு 50,000 பேர் வந்தால் இவனுக்கு 5 லட்சம் பேர் வரானுங்க. ஏன்னா நடிகை மார்க்கெட்டோட உச்சியில் இருந்துட்டு திடீர்னு எல்லாம் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன், படம் பண்ணிட்டேன், மக்களுக்கு நன்மை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், டேங்க அப்பா இவ்வளவு பணம் வாங்கின்னு சந்தோஷமா இருக்கிற ஒரு நடிகை அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நன்மை செய்யணும்னா உண்மையை தானே சொல்றான் அப்படின்னு நினைக்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற உள்குத்தெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்சியை கவுத்தே தீரணும்னு சொல்லிட்டு, அவனுக்கு என்னையா வாங்குற, படத்துக்கு 200 கோடி வாங்குறியா, 220 கோடி வாங்குறியா, ஒரு படத்துக்கு 300 கோடி, 20 படத்துக்கு எவ்வளவுயா, 6,000 கோடி சார். அந்த 6,000 கோடி அட்வான்ஸ் அப்படி அரசியல் எங்களுக்கு அவண்டி பூந்து எல்லாம் பண்ணு, நாங்க சொல்றபடி ஆடு, உனக்கு நாளைக்கு இந்த 6,000 கோடி வச்சுக்க, 2 வருஷம் இருந்துட்டு அப்புறம் திருப்பி நடிக்க போயிடுனே, இல்லை ஒரே வருஷம் கூட போதும், அவனை கழட்டி விட்டு அவன் தோத்துட்டான்னா நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம், அப்புறம் என்ன போ, இன்னும் கூட போனஸா ஒரு 4,000 கோடி தரோம், 10,000 கோடியை சம்பாதிச்சுட்டு நீ திருப்பி போயான்னு சொல்லி சொல்லி ஒரு பெரிய திருட்டு கட்சி ஒன்று சொல்ல, பணத்துக்கு மயங்காதவங்க யாரு, அவன் மயங்கி ஓகேன்ட்டான். ஸோ எப்படி சார் இதெல்லாம் பண்ணுறதுன்னு, அடா போயா இஷ்டத்துக்கு விளையாடிய, உன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கில் வருவாங்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் லட்சக்கணக்கில் வராங்க போகிறாங்க. அண்டு ஒரு கூட்டத்துலையும் இவங்களுக்கு சரியாக ஆர்கனைஸ் பண்ண தெரில, ஒன்றும் தெரில. அண்டு வர மக்கள்லாம் பார்க்குற ஆசையில் வந்துடுறாங்க, இது பண்ணுறாங்க. ஒரு இதுலேயும் ஒன்று ரெண்டு வாங்கி விழுறாங்க, ஒரு 8 பேர் தூக்கிட்டு ஓடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு. அது இது இந்த மாதிரி 6ஆவதோ 7ஆவதோ ஊரில் காஞ்சிபுரம் பக்கத்தில் இவங்க பண்ணுறாங்க. நம்ம கன்னியப்பன் இருக்கிற ஊர் தருதலை கன்னியப்பா எல்லாம் சொல்ல இவனுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. என்னடா இது, நம்மளால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, வயசு வேறு 20-21 ஆகிப்போச்சு, ஓட்டு போடுற வயசு வந்துருச்சு, இந்த நடிகன் கட்சியில் எப்படியா சேர்ந்துக்கிட்டு நம்ம முன்னுக்கு வரணும்னு ட்ரை பண்ணுறான், வைக்கிறான், போகிறான், எல்லாம் பண்ணுறான். அங்கே வந்து எல்லாம் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. எதிர்கட்சிங்கெல்லாம் சதி பண்ணுதுங்க, இவனுடைய கூட்டத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இவ்வளோ பாப்புலராக இருக்கான என்னெல்லாம் அவங்களுக்கு கவலை வர, இதில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற போது ஒரு மாதிரி ஒரு முட்டு சந்தி இடத்துல இவங்களுக்கு இடத்த கொடுக்க, பெரிய ஒரு கிரவுண்டு கொண்டு இல்லாமல் கொஞ்சம் சின்ன இடமா போகுது, கூட்டம் பயங்கரமாக இருக்குது. இந்த ஆள் வேற ஒரு 2 மணிக்கோ 3 மணிக்கோ சாயங்காலம் வரேன்னு சொல்கிறவர் இருட்டி போய் ஒரு 7-8 மணி நேரம் லேட்டாக வர, பயங்கர கூட்டம், மக்கள் இது தாங்க முடியல. போலீஸு முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. எவ்வளோ நேரம் தான் கொடுக்க முடியும், அண்டு கூட்டம் நெறியுது, அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு எதிர்பார்க்காத அளவுக்கு. பார்த்தா படப்படான்னு எதுவும் இடிஞ்சு விழுது. அண்டு மரத்தில் ஏறி பார்க்குறாங்க, அப்புறம் கட்டடத்தோட உச்சிக்கு போகிறாங்க, அது போகிறாங்க இது போகிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஓலையில் கட்டியிருந்த ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கிறது ஒன்று திடீர்னு எரிய ஆரம்பிக்க, அதில் ஒரு 10 பேர் மாட்டிங்கன்னு ஒரு கறிக்கட்டியாக போயிடுறாங்க, அடையாளம் தெரியாத அளவுக்கு. பார்த்தா அந்த பக்கம் தண்ணி இல்லாமல் மூச்சு விட முடியாமல் ஒரு 30 பேர் சாக, ஒரு 40-50 பேர் சாக, பெரிய இஷ்யூ ஆகிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 50 பேர் போயிட்டாங்கன்னு என்ன பண்ண முடியும், அதுவும் மற்றவங்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் அடையாளம் தெரியுது. அந்த நெருப்பில் துப்பட்டி செத்த 10 பேரோட அடையாளம் தெரியல, ஒன்றும் தெரியல. இப்போ நம்ம தருதலை கன்னியப்பா அந்த இதுலேயோ மாட்டிக்கின்னு போயிட்டான். அவங்க வீட்டில் கதறாங்க. என்னதான் தருதலை அது இதுன்னு சொன்னாலும் ஒரு பையன் சாவுறது மனசு வருமா, என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல. அப்படியே கதறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க, பார்க்குறாங்க. அண்ட் அந்த மூர்ச்சி அடைஞ்சு மயக்கம் அடைஞ்சு தண்ணி இல்லை, அது இல்லை, ஆக்சிஜன் இல்லைன்னு செத்தவங்கெல்லாம் போய் பார்த்தா கன்னியப்பனை காணோம். ஆனால் கட்டையாக கருகி போன இந்த 10 பேர் நெருப்பில், அதில் 8 பேர் அடையாளம் கண்டுபிடிச்சி 2 பேர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இப்படி பார்த்து கித்தி இவங்க பையனுக்காக கதறதெல்லாம் பார்த்து, நிச்சயமாக இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் உங்களுதுன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி இவங்களுக்கும் ஒரு பையன் போயிட்டான்ட்டு எங்கள் வீட்டில் நம்ம கன்னியப்பனுக்கு ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சு மாலையெல்லாம் போட்டு, அப்போ தான் தெரிய வருது அவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 10 லட்சம் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த நடிகை அவன் சார்பில் ஒரு 20 லட்சம் கொடுக்குறான். அப்புறம் ஆளுங்கட்சி, மத்தியில் ஆளுங்கட்சி, அது ஒரு 1 லட்சம் கொடுக்குறாங்க.
இன்னும் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு 5-6 லட்சம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 36-37 லட்சம் வருது. இவங்களுக்கு பையன் போயிட்டானே பாவம், என்ன பண்ண முடியும்? ஸோ 35-36 லட்சம் வீட்டுக்கு வந்த உடனே ஐயோ டேய் ஒரு தருதல்னு சொல்லுவாமேடா, 36 லட்சம் சம்பாதிக்கிறதுக்காக உயிரியே விட்டியடா பாவி, உயிரியே விட்டியடா, இந்த கட்சி அலையாதரா, தருதலைன்னு சொல்லி திட்டுவோமேடா. அதெல்லாம் கேட்காம இப்போ யாருக்கிடா விட இந்த பணமான முக்கியம்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா அதை வச்சுக்கிட்டு பேக்கில் போட்டு அந்த 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இந்த 3 பொண்களும் கரெக்டாக ஒரே வருஷத்தில் வயிற்ற சாய்ச்சிக்கிட்டு வந்து 3 குழந்தைங்களை பெற்று கொடுக்க எல்லாம் பண்ண இந்த கன்னியப்பனோட அப்பா அம்மாவுக்கு அவங்க கனவெல்லாம் நிறைவேறி நல்ல மாப்பிள்ளைங்க கிடைச்சிட்டாங்க. கையில் பணம் இருக்குது, அது இருக்குது எல்லாம் இருக்குது. அவங்க இதுவே மாறி போச்சு. அதுக்குள்ளே இந்த மாங்காய் செடி வேற விடுன்னு வளர்ந்து ஒரு 3-4 வருஷத்தில் பிரமாதமாக காய்க்க ஆரம்பிக்குது. அப்படியே தீச்சு கொட்டுது. அந்த குடிசை இருந்த இடம் இப்பொழுது ஒரு அழகான பில்டிங் ஆகி போச்சு. ஒரு நல்ல ஒரு 2-3 பெட்ரூமோட மாடியங்களும் மொட்டை மாடியோட ஒரு வீடு பிரமாதமாக இருக்கு. ஒன்றும் புரியல. கடைசியா ஒரு 4 வருஷம் அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வருது. யார் பேசுறது? அப்பா தர்மராஜ் பேசுறேன். இந்த கன்னியப்பன் ஒருத்தர் அவ அப்பாவா? தருதல கன்னியப்பன். அவனை எப்பா ஞாபகப்படுத்துற பாவம், தருதல்லாம் சொல்லாதப்பா, நல்ல பையப்பா பாவம். அவனை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லணும். கொஞ்சம் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்ல. அது சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? முக்கியமான விஷயம் தெரியணும்னா வாங்கன்னு சொல்ல. அடிச்சு பிறந்த அம்மா அப்பாவும் ஒத்தட்டி சொல்லாதீங்கன்னு சொல்லிடலாம். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கேருந்து எதுவும் பேசாதீங்க, வண்டியில் இருங்க, ஆந்திராவுக்கு போகணும்னு சொல்ல. குண்டூர்லாம் தாண்டி வண்டி போக ஆந்திராவில் ஒரு சின்ன ஊரில் போனால் அவங்க பையன் கன்னியப்பன் உயிரோடு இருக்கான். டேய் கன்னியப்பான்னு கதறாங்க அப்பாவும் அம்மாவும். அப்பா பழக்க தவசல, டேய் தருதலை பையில இன்னும் இருக்கியாடே நீ, எடா பாவி, வீட்டில் உடனே ஃபோன் பண்ணடா, உன் படத்தை வச்சு மாலையெல்லாம் போட்டோன்னு சொல்ல. அப்பா சும்மா இருப்பா, வெள்ளையே தெரியக்கூடாது நான் உயிரோடு இருக்கிறது. 36-37 லட்சத்தை வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டு எல்லாம் பண்ணியது அப்போல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு ஒன்று. டேய் ஆமாம் எனக்கு தெரியும்ப்பா, செத்து போனால் தான் அந்த பணம் கிடைக்கும்னு. அந்த ஆக்சிடென்ட்லாம் நடக்கிற போது நான் உயிரோடு தான் இருந்தேன். அண்ட் பார்த்தேன் அந்த கருகி போகிற பணத்தில் 2 பேர் அடையாளமே தெரியலங்கிற போது தான் ஆஹா அதில் ஒருத்தராக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து காலி பண்ணிட்டு கிளம்பிட்டேன், உங்கள் யாருக்கும் தெரியாமல். ஏன்னா நான் அங்கே இருந்தேன்னா நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டீங்க. இப்போ நான் போயிட்டு அடையாளமே தெரியாத அந்த 2 பேரில் ஒருத்தன் நான் சொல்லி நீங்களும் கதறினதுனால தான் அந்த பணம் கிடைச்சிது. இந்த தருதலையால் உங்களுக்கு ஒரு 36 லட்சம் கிடைச்சிது. ஆனால் செத்து போனதாவே தான் இருக்கணும், திருப்பி வந்தேன் நான் மாட்டிப்பேன், பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி நல்லா அவங்க அடப்பாவிடே என்னடா சொல்கிற, வரவே முடியாதா நீ? ஆமாம் வந்தால் 36 லட்சத்தை நீ திருப்பி கொடுக்கணும்ப்பா, முடியுமா? ஐயோ வராதரா இன்னொரு பெரிய மாலையா போடுறேன்னு சொல்கிறான் அப்பன். கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ். அந்த இயக்குனர் பேர் ஸ்ரீதர். ஏற்கனவே ஒரு ஸ்ரீதர் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கொடிகட்டி பறந்ததுனால எல்லாரும் சார் அருமையான பேர் சார் இது, ஆனால் உங்களுக்கு ஜூனியர் ஸ்ரீதர் அப்படின்னு பேர் வச்சிடலாம் சார். ஏன்னா ஏற்கனவே ஒரு சீனியர் இருந்து கொடிகட்டி பறந்தார். காதலிக்க நேரமில்லை மாதிரி படம் இன்றைக்கும் யாரும் எடுக்கலைன்றாங்க. அதே மாதிரி நெஞ்சுலோர் ஆலயம் படம் அடேங்க அப்பா, மீண்ட சொர்க்கம், அமர தீபம், அது இதுன்னு ஒரு 40-50 படங்கள் எடுத்திருக்காரு. அதில் ஒரு 75% ஆஃப் ஃபிலிம்ஸு சில்வர் ஜூபிலி. அவ்வளோ பிரமாதமான ஒரு இயக்குனர், கதை வசனகர்த்தா. அதே குவாலிட்டிஸ்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க. 2018 இவர் பிரபலம் ஆயிட்டார். அதாவது 2018 இவர் பிரபலம் ஆகும்போது வயசு 18 தான். 18னா ஸ்கூலுக்கு அதுக்கு பள்ளிக்கூடத்துக்குலாம் போகலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, போனார். என்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமாக சினிமாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இவரை நம்பி ஒருத்தர் படத்தை கொடுத்துட்டாரு 2018 ஜூனியர் ஸ்ரீதர் அழிக்கும் அப்படின்னு. ஆனால்
கண்டிஷன்லாம் பயங்கரமாக போடுவான் பையன், இள ரத்தம் வேறு. அப்போ ஜஸ்ட் 17 இயர்ஸ் ஓல்டு. அப்போது பல பேர் என்னையா இந்த ஆளுக்கு வசனம்லாம் எழுத தெரியுமா, ஸ்க்ரீன் ப்ளே பண்ண தெரியுமா, அது இதுங்கிற போது இவர் ஜூனியர் ஸ்ரீதர் கன்னிமாராவில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த லைப்ரரியில் ஹாப்பியாக ஹாலிவுட் புக்ஸு எல்லாத்தையும் படித்து கடிச்சு கரைச்சி குடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுதணும், எந்த மாதிரி கதைகளை கொடுத்தா மக்களுக்கு பிடிக்கும், அந்தந்த சீசனுக்கு இந்த மாதிரி படங்கள் கொடுக்கணும், அண்ட் ஒரே மாதிரி பேட்டர்னில் படங்கள் வரும்போது டக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கொடுத்தாக்க அது பிச்சுக்கிட்டு ஓடும், அது இதெல்லாம் சொல்லி அதில் எழுதியிருக்கிறது வைக்கிறது போகிறது எல்லாமே. சினிமாங்கிறது விஷுவல் மீடியா, அதனால் எல்லாமே விஷுவலாக இருக்கணுமே தவிர சும்மா டைலாகை போட்டு கொல்லக்கூடாது. அண்டு ஒரு படத்தில் கேரக்டர்ஸ் எல்லாம் நடிக்கிறத காட்டுற போது டைலாக் ரத்தன சுருக்கமாக இருக்கணும். வேணுங்கிற டைலாகை மக்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் ரொம்ப சிரமப்படக்கூடாது. டைலாக் எவ்வளோ கம்மி பண்ணி அர்த்தத்தை மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா, எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருந்ததுன்னா அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். ஏன்னா இட்ஸ் விஷுவல் மீடியா இதுன்னு சொல்லி மைண்டில் பல விஷயங்களை ஏற்றிக்கிட்டு முதல் படத்தை வித்தியாசமாக, கதையே வித்தியாசமான கதை, அண்டு அந்த ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுறாரு. சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த பொண்ணை ஒரு 12 வயசுலேருந்து நிறைய பேர் அப்யூஸ் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு 21-22 வயசாகி அண்ட் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதை பண்ணி இதை பண்ணி ஒரு டிகிரி பாஸ் பண்ணி ஒரு வேலையில் அமர்ந்து இருக்கிற போது எல்லாரையும் பழி வாங்குறா அப்படிங்கிற மாதிரி கதை. அதாவது அவ்வளோ ஒரு 12 வயசுலேருந்து அப்யூஸ் பண்ண ஒரு 8 பேரை எப்படியெல்லாம் பழி வாங்குறாங்கிறத கதையை காமிச்சு அந்த பொண்ணு மேலே அவ்வளோ சிம்பத்தி. அவள் ஒருத்தனை பழி வாங்குற போதும் தியேட்டரில் எழுந்துன்னு கை தட்டுறாங்க எல்லாரும். கரெக்ட், இவ பண்ணுறது கரெக்டு, இவ பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு, அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, சிங்கிளும் சரி, மற்றவங்களும் சரி, எல்லாருமே இந்த பெண்ணுடைய நடிப்புக்கு அசந்து போய் அதே மாதிரி அந்த ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தார் நம்ம ஜூனியர் ஸ்ரீதர். ரத்தன சுருக்கமாக வசனங்கள் ஒன்றொன்றும் ஈட்டி மாதிரி நெஞ்சில் போய் ஆடியன்ஸுக்கு குத்தும். அதே நேரத்தில் அவங்க இன்னொரு 10 வரி போட்டிருக்கலாம் வசனத்தைன்னு அவங்க மனசில் அவங்களே வசனத்தை கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அந்த படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஜஸ்ட் 1 hour and 40 minutes தான் கதை. 1 hour and 40 minutes தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு படு புதுசு. அதாவது 3 மணி நேரம் ஓடிட்டு இருந்த படங்களை 2.25 ஆகிறதையும் யோசித்தாங்க. அப்புறம் 2.5 ஆச்சு, அப்புறம் 2.25 ஆச்சு. இப்போல்லாம் ஒரு மாதிரி 2 hours and 5 minutes, 2 hours and 10 minutesனு போகுது. இந்த ஆள் பார்த்தார், எதுக்கே அந்த மாதிரி வளவளன்னு கதையை, நம்ம கதை கிறிஸ்பாக நல்லா இருக்குது. அதாவது இந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைகளுக்கு அவன் ஞாபகம் வச்சுக்கிட்டு பழி வாங்குறா எல்லாரையுங்கிறது தான் கதை அப்படின்னு சொல்லி அழகாக 1 hour and 40 minutes படு கிறிஸ்பாக ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அதில் வந்து பழி வாங்குற படலம், இந்த பொண்ணு எப்படி ஜெயிச்சு வந்து வாழ்க்கையில் இதாக இருக்கா, எல்லா பெண்களும் இந்த மாதிரி தான் இருக்கணும்லாம் சொல்லி போட்டு இது பண்ணோன்னு நேஷ்னல் அவார்டு அது இது எல்லாம் வந்து 17 வயசில் ஸ்ரீதர், ஜூனியர் ஸ்ரீதர் ஓஹோன்னு வந்துட்டார் டைரக்டராக. அவ்வளவுதான். கரெக்டாக ஒரு 21 வயசில் படிப்பு முடியுது. அதுக்கு நடுவுலையே இன்னும் 2 படங்களை பண்ணி அந்த படங்களும் நல்லா ஓரளவுக்கு ஓட ஸ்ரீதர் ஜூனியரை பிடிக்க முடியல. அந்த ஸ்ரீதர் ஜூனியருக்கு ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக படத்தை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், வெரி 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 பிடிச்சாலேனா ஒரு அருமையான டீம், ஒரு 4 பேர் கூட. அந்த 4 பேரும் என்ன பிடி ஒன்றை பிடின்னு யாரையுமே தன்னுடைய அசிஸ்டண்ட்லாம் சொல்ல மாட்டான். எல்லாருமே நம்ம ஆளுங்க தான். அவன் தான் டைரக்டர். யாராவது கேட்டால் ஜூனியர் ஸ்ரீதர்கிட்ட போயிட்டு, சார் இவரா நம்ம கிருஷ்ணன், அவர் தான் டைரக்டர் படத்துக்கு. என்னது இப்போ நீங்கள், நான் சும்மா வெட்டிங்க, இவர் தாங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக, என்ன பிரெயின் அவருக்கு, எனக்கு கொடுக்குற ஐடியாஸ்லாம் அவர் தான் கொடுக்குறாரு மாதிரி. இன்னொருத்தனை பார்த்தா இவர் மிஸ்டர் ராம், டேங்க அப்பா தெரியாதே கிடையாது, நான்லாம் நத்திங் வரும் முன்னாடி. அதாவது கூட இருக்கிற அந்த 4 பேரை தூக்கி வச்சு உண்மையாக மனசால் சொல்லுவார் இந்த ஜூனியர் ஸ்ரீதர். நல்ல மனம், பெரிய, ஏன்னா பிகாஸ் தம்மே அவ்வளோ கான்ஃபிடென்ஸு. எவன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம பிச்சு உதறலாம், நல்லா வருவோங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. எல்லாரையும் வந்து கூட இருக்கிற ஆளுங்கள்லாம் காலேஜு என்னை விட பெஸ்ட் அவங்க. எனக்கு ஏதோ பேர் வந்துருச்சு, இல்லைனாக்க
முதல் படம் ஹிட்டாகிறதுக்கு காரணமே இவங்க 4 பேர் தான். நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம், லைஃப் லாங் அப்படி தான் இருப்போம், அண்ட் வர இன்கத்தெல்லாம் வி ஆர் ஷேரிங்னு சொல்லி உண்மையிலேயே அவருக்கு ஒரு 20 கோடி 15 கோடி கிடைச்சிதுன்னு சொன்னால் அதை ஈக்குவலாக அந்த 4 பேரோட ஷேர் பண்ணிக்கிறாரு. யார்? ஸ்ரீதர் ஜூனியர். இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியுமா எங்கேயாவது? அவனுங்கெல்லாம் ஐயோ வேணாம் என்னையா உன்னுடைய மூளையிலே உன்னுடைய இதில் வருதுண்ணே, பணம் இன்றைக்கி நாளைக்கு போய் எல்லோரும் லைஃப்பில் நல்லா இருக்கணையா அப்படின்னு சொல்லிட்டு 15 கோடி பணம் வாங்குவார். அவங்களுக்கு ஆளுக்கு 3 கோடியை பிரித்து கொடுத்துருவார். ஸ்ரீதர் ஜூனியர்னு சொன்னால் அவன் விட்டு போவானா எவனாவது? அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக ஃபெசிலிட்டிஸ் என்ன அது என்ன இதென்னெல்லாம் கொடுத்து எல்லோரும் படுற்றுமாக தான் வரணும் செட்டுக்கு. அண்ட் அவ்வளோ பேரும் அடிக்கடி மாதத்துக்கு ஒரு 2-3 தடவை கெட் டுகெதர் வச்சு எல்லாருக்கும் பார்ட்டி இருட்டியெல்லாம் கொடுத்து அவங்க லைஃப்பில் பார்க்காதெல்லாம் பார்க்க வைப்பார். ஏன்னா பிகாஸ் பணம் கூட்டுது, இவருக்காக வேண்டி செலவழிக்க ப்ரொடியூசர் ரெடியாக இருக்கான். ஸோ அந்த நேரத்தில் எல்லாரும் யான் பெற்ற இன்பம் வையகம் பெருக அப்படின்னு. அதே நேரத்தில் லேடிஸ் விஷயத்தெல்லாம் ரொம்ப க்ளீன், யாருக்கிட்டையும் கேட்கப்பேன்னு சிரிச்சு கெட்ட பேர் வாங்குறது கிடையாது. எல்லாம் வந்தியா தொழிலை பண்ணியா போனியா, இங்கே வருது தொழிலை பண்ணுறதுக்கு, அதுக்கு உனக்கு பணம் கொடுக்குறோம், வந்து அதை பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கெல்லாம் எப்படியாவது இந்த ஸ்ரீதரை வளைச்சி போட்டுறணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவர் திரும்பி கூட பார்க்குறதில்ல. தொழில் 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 தொழில். அப்போ விபரீதமான முயற்சிகள் பல செய்யணும்னு ஆசைப்படுற போது இந்த டீமில் அவர் ஸ்ரீதர் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, டேய் இந்த படம் அதாவது ஹாலிவுட்டெல்லாம் கூட தோற்றுடணும், அந்தளவுக்கு இருக்கணும். ஒரு ஹீரோ அப்படியே உயிரை கொடுக்குறான், அந்த கதையை தூக்கி நிறுத்துறதுக்கு அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் எல்லாம் பண்ணுறான். ஆனால் கடைசி டைலாக் மட்டும் இதாண்டா. என்ன? எப்போவுமே வில்லன் தோக்கணும், ஹீரோ ஜெயிக்கணுமா அப்படிங்கிற டைலாக் தான் கடைசி டைலாக் இருக்கணும். அதாவது அந்த ஆள் செய்கிற எல்லா விஷயத்துலையும் ஈக்குவலண்ட்டாக ஒரு வில்லன் இருக்கணும். அந்த வில்லன் கடைசி டைலாக் சொல்கிறது எல்லா இடத்துலையும் ஹீரோ தான் ஜெயிப்பான், வில்லன் தோப்பனா? டேய் நான் அந்த மாதிரி வில்லன் இல்லைடா, நான் வில்லன் கம் ஹீரோடா, இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கரெக்டாக ஹீரோவை மடக்கி கிடக்கி வளைச்சி போட்டு துப்பாக்கி குண்டுகளை போட்டு குண்டு மழையை பொழிஞ்சு ஹீரோவே கொண்டு வர்றான். நானும் ஹீரோ தான், எப்போவுமே ஹீரோ தான் ஜெயிப்பான்னு தப்பாக நினைக்காதீங்க. உலகத்தில் எத்தனையோ வில்லனுங்களும் ஜெயிச்சு ஓஹோன்னு இருக்கானுங்க. அதுக்கு அரசியல்வாதிகள் ஒரு 20 பேர் யோசிச்சு பாருங்க, படு பயங்கரமான வில்லனுங்க, ஆனால் ஜெயிச்சு ஹீரோவாக இருக்கானுங்க அப்படின்னு படத்தை முடிக்கணும்டா. எப்படி என்னப்பா அது, உனக்கு என்ன கோபம் அரசியல்வாதிகள் மேலே? ஆமாம் டெஃபினெட்லி எல்லா அரசியல்வாதிகளும் திருட்டு ராஸ்கல்ஸு, ஆனால் வெளியில் நல்ல மாதிரி வேஷம் போட்டு மக்கள் மனசை கெடுத்து குட்டி சவராக்கி எல்லாத்தையும் பண்ணி பொய் சொல்லி ஜெயிச்சு வந்து படத்தை பண்ணுறானுங்க பேஸ்டர்ஸ். அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணணும். அதே நேரத்தில் வில்லன் ஜெயிக்கணும், ஹீரோ தோக்கணும். எப்படி இருக்கும்? ஏய் மக்களுக்கு பொறுக்காதுப்பா, அது பிடிக்காதுப்பா, அப்படி இப்படிலாம் கூட இருக்கிறாங்க சொல்ல. நோ, இந்த படம் தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி இந்த படத்துக்கு இப்படித்தான் முடிவு இருக்கணும். வில்லனும் ஜெயிப்பான் அப்படிங்கிற மாதிரி வரணும், ஹீரோ தான் எப்பவும் ஜெயிப்பான்னு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி அதெல்லாம் பண்ணி மற்ற 4 பேரையும் நீங்கள் சொல்கிறது ரைட்டோ தப்போ ஐ டோன்ட் கேர், இந்த படம் எனக்கா வேண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணி இது பண்ணி படத்தை ஃபுல்லாக போட்டு பார்க்குறாங்க. ப்ரிவியூ ஷோஸ்லாம் போடுவாங்களே, மக்கள் அப்படியே சீட் நுனியில் உட்காந்துருக்காங்க. கடைசி காட்சியில் வில்லனும் ஹீரோவும் மோதி இது பண்ணி கடைசியில் வில்லன் சாக போகிறான்னு நிற்கிற நேரத்தில் அப்படியே ட்விஸ்ட்டு, ஹீரோ போட்டு தள்ளிடுறான் வில்லன். அவ்வளோதான், தியேட்டரில் அப்சல்யூட் சைலன்ஸ். அப்படியே வில்லன் எழுந்திரிச்சு, எப்போவுமே ஹீரோ தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லைடா, எத்தனையோ வில்லன்களும் ஜெயிச்சிருக்கானுங்க. அரசியல்வாதிகளை பாருங்க, இந்த 20 பேரும் ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னா மக்கள் மனசில் எவ்வளோ பொய்ய சொல்லி ஏமாற்றி படத்தை பண்ணி இதை பண்ணி ஹீரோவாக இருக்கிறவனுங்க எவ்வளோ பெரிய வில்லனுங்க அப்படின்னு காட்டுறான். அப்படியே இந்தியன் ஃப்ளாக் ஓடுது, அது ஓடுது, இது ஓடுது.
அண்ட் படம் முடியுது. மக்கள்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. சொல்கிறது உண்மையாக இருக்குது. அண்ட் இந்த வில்லன் ஜெயிச்சிட்டான். அந்த படத்தில் இருந்த ஹீரோவை துடிக்க 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 கொன்னுட்டான். எப்படி இருக்கும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஷாக் 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 ஷாக். அப்படியே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான உடனே அப்படியே எழுந்து எங்கேயும் திருன்னு முழிக்கிறாங்க. ப்ரிவியூ ஷோ டைரக்டர் போட்டு காட்டுறாரு. அண்ட் இதை ஓடுமா ஓடாதான்னு தெரியல. ப்ரொடியூசர் கையை பறிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. எல்லாரும் எழுந்து வெளியே போகலாமா வேணாமாங்கிற போது டக்குன்னு ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு ஒரு குரல் வருது ஸ்க்ரீனில் இருந்து. அவ்வளவு ஈஸியாக வில்லனுங்க ஜெயிச்சிட முடியாதுடா உலகத்தில். இப்போ நீங்கள் பார்த்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அந்த ஆக்டர் மாதிரியே ஒரு உருவத்தை கொடுத்து நடிக்க வச்சது. உண்மையிலேயே சுட்டு கொண்டுட்டோம் அதை அப்படின்னு சொல்ல, அதான் ஹீரோ துடிச்சு சாகிறதெல்லாம் பார்த்த மக்களுக்கு நிஜமாலே ஹீரோ சாகிற மாதிரி இருக்கேன்னு அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் வந்தான்னு ஒரிஜினல் ஹீரோ வருவான். ஒரே ஜம்ப்பு, அவ்வளவுதான். நம்ம வில்லனுடைய குறவளையை கடிச்சு துப்பி இவன் தாண்டா ரியல் ஹீரோ, நீ பண்ண அக்கிரமத்துக்கெல்லாம் பரிசு உன் குறவளை தாண்டா மண்ணுக்கு அப்படின்னு முடிக்க எந்திரிச்சு மக்கள் கை தட்டுறாங்க தட்டுறாங்க தட்டுறாங்க, தட்டிக்கிட்டே இருக்கானுங்க ஒரு 2 நிமிஷம். அப்புறம் டைரக்டர் போய் அமைதி அமைதி அமைதின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுத்து, இந்த மாதிரி படம் நாங்கள் பார்த்ததே இல்லை சார், அதுவும் கடைசியிலங்க நெஞ்சே நின்று போச்சு சார், ஹார்ட் பீட்டே நின்றுச்சு, அப்படி ஒரு ஷாக்கு கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கேப் போட்டு புதுசாக குழந்தைங்களே, ஆனால் நாங்கள் தியேட்டரில் இருப்போன்னு தைரியமாக நீங்கள் திங்க் பண்ணது ரொம்ப ஆச்சரியங்க. பல ஊரில் ஓன்னு கத்த போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஊர்லேயும் கத்த மாட்டாங்க அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு. அந்த ஹீரோ எப்பொழுதுமே வில்லனாக நடிக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தன். அதாவது 250 கோடி அவனுக்கு சம்பளம். அவனுக்கு ரொம்ப ஆசை ஜூனியர் ஸ்ரீதர் படத்தில் நடிக்கணும்னு. ஸோ வெக்கத்தை விட்டு ஒரு தடவை வந்து, ஐயா ஸ்ரீதர் அவர்களே, நான் தான் சோன்சோ யா, உங்களை அறிமுகப்படுத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் எங்கள் பக்கம்லாம் திரும்பி பார்க்க மாட்டீங்க, புதுமுகத்தை வச்சு வெளுத்து கட்டுவீங்க, ஆனால் எனக்கு உங்கள் டைரக்ஷன் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சூப்பர் 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 ஹிட் நடிகர் சொல்ல, ஜூனியர் ஸ்ரீதருக்கு மனசு இழகிடுச்சு. என்ன அப்படிங்கிறத சொல்கிறீங்க, ஏன்னா நீங்கள்லாம் பிஸியாக இருப்பீங்க, கால் ஷீட் தரது கஷ்டம்னு சொல்லுதான் உங்ககிட்டலாம் நான் வரதில்லை அப்படின்னு சொல்லி, இல்லை உங்களுக்கு எனி டே எனி டைம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஆசை, அதை உங்கள் மூலமாக நிறைவேற்றிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது ஹீரோவாக நடிச்சு ரொம்ப போர் அடிக்குது, எல்லாம் நல்லவன் சொல்லி, அதெல்லாம் என்னங்க லைஃப்பில் அப்படியே இருக்கும். பல சமயம் நல்லவனாக இருக்கும், சில சமயம் கெட்டவனாக இருக்கும், சில சமயம் ரொம்ப கெட்டவனாக இருக்கும், சில சமயம் ரொம்ப நல்லவனாக இருக்கும். இதுதானே சார் லைஃபு. எல்லா படத்துலையும் திருப்பி ரொம்ப நல்லவன் சொல்கிறது ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு ஒரு படத்தில் பயங்கரமான வில்லன் வேஷம் கொடுத்தீங்கன்னாக்க ஐ பி வெரி ஹாப்பி, நான் ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குறேன், 10 பைசா எனக்கு பணம் வேணாம் அப்படின்னு சொல்ல, சே அதெல்லாம் தப்பு, உங்கள் மார்க்கெட் ரேட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா பிகாஸ் நான் டைரக்ட் பண்ணி நான் கதை வசனம் எழுதி பண்ணேன்னா எனக்கு என்னுடைய பணம் வந்துடும். நான் யாரை ஹீரோவை போட்டாலும் அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருவோம், டோன்ட் வரி அபவுட் தட். பட் நிஜமாலே நீங்கள் சீரியஸாக சொன்னீங்கன்னா ஒரு வில்லன் கம் ஹீரோ கதையை ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கு, உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் அப்படிங்கிறதான் இந்த கதை. எப்போதும் அவன்தான் ஜெயிக்கணுமா அப்படின்னு. ஸோ இந்த கதையை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் எல்லாம் பண்ண ஜூனியர் ஸ்ரீதர் அருமையாக அட்டகாசமாக அந்த வில்லனை ஈக்குவலாக ஒரு வில்லனையும் போட்டு ஹீரோவையும் போட்டு எல்லாம் பண்ணி கடைசி சீன்ல அந்த ஹீரோ தான் வில்லன், அவ்வளவு பண்ண தப்புகள்லாம் அந்த ஹீரோ தான் பண்ணியிருக்கான், வேறஸ் வில்லன் அதை தடுக்கத்தான் ட்ரை பண்ணிருக்காங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்டை கொடுக்க, அவ்வளவுதான் ஹீரோவுக்கு குண்டு மழை பொழிஞ்சு கடைசியில இறந்து போக
எப்பவுமே ஜெயிக்கிறனா இப்ப தோத்து போயிட்டேன்னு ஹீரோ சொல்ல, டேய் எப்பவும் நீதான் ஜெயிக்கணுமா, நாங்களும் ஒரு தடவை ஜெயிப்போம்டா அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான். தியேட்டர்ல எழுந்து நின்னு ஒரு 2-3 நிமிஷம் கைதட்டுறாங்க மக்கள். அதாவது ஷோலே படத்துல அம்ஜத் கானுக்கு கிடைச்ச வரவேற்பு மாதிரி இந்த வில்லனுக்கு ஒரு பயங்கர வரவேற்பு. பட 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 படன்னு கை தட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க, வைக்கிறாங்க, போறாங்க. அவ்வளவுதான். நம்ம ஜூனியர் ஸ்ரீதருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏற்கனவே கிடைச்ச கிரீடத்துல இன்னொரு பெரிய வைரக்கல்ல பதிச்ச மாதிரி ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. அதாவது ஒரு பெரிய பெரிய ஹீரோவை டக்குன்னு வில்லனா மாத்தி அவனே சாகர மாதிரியே படத்தை காமிச்சு மக்களும் அதை ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி வில்லன் சாகணும் ஹீரோ ஜெயிக்கணுங்கிற கான்செப்ட் படி இதுல வந்து டக்குன்னு கடைசியில வில்லன் ஹீரோவை மாறிடலாம். ஹீரோ வில்லனா இருக்கான், அந்த வில்லன் சத்து ரைட்டு தான் ஒத்துக்கிட்டாங்க. என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. ஜூனியர் ஸ்ரீதர் டைரக்டர் வாழ்க வளர்க, இன்னும் பல படங்களை ஓஹோன்னு கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு, ஓகே கதை முற்றும், அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ். நம்ம ராம்குமாரும் மீனாட்சியும் ரொம்ப வருஷமா ஹாப்பியா தம்பதிகளாக இருந்து குடும்பத்தை நடத்தி ஒரு 2-3 குழந்தைகளை பெற்று 3 குழந்தைகளும் அமெரிக்காவில் தான் இருக்காங்க. அவர் ராம்குமாரும் மீனாட்சியை மட்டும் சென்னையில் நியூ ஆவடி ரோட்டில் கில்பாக் அப்படிங்கிற ஏரியா வாட்டர் ஒர்க்ஸ் பக்கத்தில் ஒரு 3 மாடி கட்டடத்தை அன்றைக்கே கட்டினார். அதாவது 3 ஃப்ளாட் மாதிரி பிரமாதமாக, ஒன்று 2000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ 6000 ஸ்கொயர் ஃபீட்டு மொத்த வீடு, 2 கிரவுண்டு, சுற்றி காம்பவுண்ட் வாலு, சின்ன கார்டன், அண்ட் ஒரு ஃப்ளாட்டில் இவங்க இருப்பாங்க, பாக்கி 2ஐயும் வாடகைக்கு விட்டுருவாங்க. இந்த பிஸ்னஸில் இருக்கிற சேட்மார்கள் அவங்க தான் வாடகைக்கு இருப்பாங்க. ஸோ அப்படியாக அவங்க அப்பா அந்த காலத்தில், அதாவது 1960s மிஸ்டர் ராம்குமார் கட்டி போட்ட அந்த வீடு கடனோ உடனோலாம் வாங்கி கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட அவர் கட்டின காஸ்ட்டை ஒரு 3-4 தடவை திருப்பி கொடுத்துருச்சு. இப்போல்லாம் பயங்கர விலை அந்த ப்ராப்பர்ட்டிக்கு, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமாக விலை. அந்த 2 கிரவுண்டுக்கே 20 கோடி. ஸோ அந்த இடத்த வந்து 25 கோடிக்கு அவங்க விற்க முடியும். அண்டு 3 குழந்தைகள், 2 பொண்ணு 1 பிள்ளை. அண்டு பெண்கள் வீட்டில் போய் இவர் ஜஸ்ட் ஒரு 15 நாளைக்கு மேலே இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு பெட்ஸுன்னா ரொம்ப உயிர். ஊரில் அதனால் தன்னுடைய வீடை கிட்டத்தட்ட ஒரு ஜூ மாதிரி வச்சுருப்பார். ஒரு 2-3 நாய்கள், 2-3 பூனைக்குட்டிகள், அது தவிர கிளிகள் வளர்ப்பார். அண்டு புறாக்கள் கிராக்கள் இந்த மாதிரியெல்லாம். ப்ளஸ் ஒரு சின்ன குரங்கு கூட உண்டு. அந்த குரங்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் போய் ஒரு குரங்காட்டியை பார்த்து பிடிச்சி அவனுக்கு 2000 ரூபா கொடுத்து ஒரு சின்ன குட்டியாக வாங்கிட்டு வந்து கண் போல் அதை பார்த்துக்கிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு அது அப்படியே அவர் சொன்னதெல்லாம் கேட்கும் வைக்கும் போகும் அவ்வளோ பிரியம் அவருக்கு. அதாவது ஒரு அனிமல் லவர்னு வச்சுங்களேன். சில பேரை பார்ட்டி அனிமல்னு சொல்லுவோம். இவர் அப்படி இல்லை, பார்ட்டி ஹீட்டில் ரொம்ப பெருசாக கிடையாது, ஆனால் அனிமல் லவர். அண்டு இதெல்லாம் பார்த்து ரசிப்பார், வைப்பார், போவார். அதுக்குன்னு ஒரு பையனை வேலைக்கு போட்டு எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லி இதை பண்ணி அந்த வீட்டு அப்படியே ஜூ மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து அங்கிள் அங்கிள் அப்படின்னு இதை பார்க்கும், அதை பார்க்க, எல்லாம் பார்க்கும், ரொம்ப பிடிக்கும். அண்டு எங்கே இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கிடையாது, எல்லாம் இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியாக நல்லா ஹாப்பியாக நல்லா போயிட்டுருக்கிற போது இங்கே ஒரு பொண்ணு இல்லினாயில் இருக்குது, பையன் நம்ம வழக்கம் போல் அட்லாண்டாவில் இருக்கான், ஒரு பொண்ணு நியூயார்க்கில் இருக்குது. எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட ஹாப்பியாக இருக்காங்க. அவர் வந்து இங்கெல்லாம் விசிட் பண்ணார்னா ரொம்ப ஷார்ட் விசிட் தான். ஏன்னா பையன் வீட்டில் போனால் மருமகளுக்கு அவ்வளோவா ரசிக்காது இவரை. அண்ட் அதே மாதிரி பொண்கள் வீட்டுக்கெல்லாம் போனால் மாப்பிள்ளைங்கள்லாம் இவரை கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுறாங்களோன்னு ஒரு மனசில் ஒரு எரிச்சல் இருக்கும். அதனால் எல்லா வீட்லேயும் ஒரு வாரம் 10 நாள் அப்படி இருந்துட்டு அவர் பாட்டுக்கு எனக்கு வேலை இருக்குது, வயசான காலத்தில் என்னதான் வேலை இந்த மனுஷனுக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல, அம்மா மட்டும் இருந்து எல்லார் வீட்லேயும் ஒரு மாதம் இருந்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தபோது சினிமாலாம் வருமே, அதே மாதிரி அப்பா
பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாங்க. ஏன்னா அந்த வீடு பிரமாதமான வீடு, மொசைக் ஃப்ளோரிங்ன்னு அது என்ன அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் இருக்கும். வேலைக்காரி சரியா அதை பெருக்கி பாசியெல்லாம் எடுக்கலையோன்னு தெரில. பாத்ரூமில் போய் காலை வச்சா சும்மா சரன்னு நம்ம ஐஸில் கால் வச்ச மாதிரி அந்த அம்மா போய் விழுந்து தலையில் பலமாக அடிபட்டு கோமாக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு உடனே தூக்கிட்டு போய் எல்லாம் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க. 3 நாளில் மீனாட்சி அம்மா அவ்வளோதான், கயா காசி ஆகிட்டாங்க, போயிட்டாங்க. பாவம். உடனே 3 குழந்தைகளும் ஓடி வந்து அப்பா போயிட்டாங்க, என்ன பண்ணுறது, அப்பா தனியாக ஆகிட்டாரு அப்படின்னு அந்த கவலை. அது தவிர இவ்வளோ பெட்ஸ் எல்லாம் பார்த்து அந்த 3 குழந்தைகளுக்கு ஐயோ வீடு ஃபுல்லாக என்ன ஜூ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல. ஏன்னா அவங்க வீட்டில் அங்கெல்லாம் அமெரிக்காவில் இருந்தால் கூட நாய் கூட வச்சுக்கிறது இல்லை ஒன்றும். அதனால் இவரை பார்த்து இந்த சனிங்கள்லாம் ஃபஸ்ட்டு எங்கேயா துரத்துங்க, யாருக்கா கொடுங்க நீங்கள் சொல்ல இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உயிராக வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அதை போய் சனிங்கங்கிறீங்க, சும்மா இருங்க நீங்கள் அப்படின்னு இவர் கத்த. அம்மா போயிருக்கிறது ஒரு பக்கம், இந்த பக்கம் பெட்ஸ் எல்லாம் பிரிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ண வைக்க போக ஒரே இதாக எதுக்கு இந்த பெட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி, அந்த பெட்ஸ் எனக்கு வேணும், நீங்களையும் குழந்தைங்களே பெட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, இந்த பெட்ஸ் எனக்கு வேணாம், ஹார்ட்டே இல்லாமல் இருக்கீங்க நீங்கள், அப்பங்கார ஆசையாக 2-3 வளர்த்தாக்க அதை இந்த மாதிரி குத்த சொல்கிறீங்க, ஐயோ 2-3 இருக்குங்க, எவ்வளோ 4 பூனைக்குட்டி 4 நாய், ஐயோ அம்மா எப்படி தான் அதெல்லாம் டாலரேட் பண்ணாங்களோ, உங்கள் அம்மாவா தெய்வண்டியவ, டெய்லி நாய்களோட பேசிகிட்டு இருப்பேன், தடவிக்கிட்டு, ஆமாம் உங்களோட பேசுகிறத விட நாய்கிட்ட பேசுகிறது பெட்டர், நாய்கிட்ட பேசுவாங்க போல் இருக்குன்னு சொல்லி நான் சொல்ல பயங்கர சண்டையாகி போச்சு வீட்டில். அண்டு அப்பாக்காரனுக்கு நீங்களாம் இங்கே வரவே வேணாம், போங்க நீங்கள் திரும்பின்னு சொல்லி அவங்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு அம்மா காரியங்கள்லாம் முடியிற வரைக்கும் இருந்து டக்குன்னு ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போன உடனே என்ன பண்ணுறது, இவருக்கு பாவம் வேறு வழி இல்லை. அந்த பையன் மட்டும் இருந்து, அப்பா அம்மா போயிட்டாங்க, தயவுசெய்து நீங்களும் மூட்டையை கட்டு வந்துருங்கப்பா, அமெரிக்காவில் எங்கள் கூட இருங்க, அப்பப்போ தங்கச்சிகளும் வரும், அண்டு நாங்கள் உங்களை நல்லா பார்த்துப்போம்ப்பா, அது இதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இந்த இதுக்கெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன்ப்பா, நல்ல இடமா அப்படின்னு சொல்லி அனிமல்ஸ் ரொம்ப கைண்டாக இருக்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நல்லவங்க பார்த்துக்கிறாங்க நாய்கள்லாம் நல்லபடியாக. ஆனால் மாதம் அதுங்களுக்கு சார்ஜ் விடணும். ஐயோ பரவாயில்லப்பா, ஒன்றுக்கு ஒரு 100-200 கேட்குறாங்க, கொடுத்துட்றேன்ப்பா, நான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மாதம் ஒரு 200-300 கட்டினாலும் பரவாயில்ல அப்படிலாம் சொல்ல. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவர் பேரில் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட 25 கோடி வேல்யூ. நாளைக்கு இதெல்லாம் அதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்னு அவன் மனசில் ஒரு கணக்கு போடுறான். பொண்ணுங்களுக்கு ஆளுக்கு 3 ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு ஃப்ளாட்டு அப்படிங்கிறது போது 25 கோடி நிலத்துக்கு வருதுனாக்கா எப்படி, ஆஹா ஆளுக்கு ஒரு 7-8 கோடி ஆகிப்போச்சே, அதனால மற்றதுங்களும் எப்படி இருந்தாலும் நமக்கு தானே வரணும் அப்படின்னு நினைக்க, அப்பாக்காரர் நமக்கு அவரே உழைப்பில் கட்டினது தானே, நமக்கு தோதா இல்லைனாக்கா இந்த பசங்களுக்கெல்லாம் 10 பைசா கொடுக்கக்கூடாது, தர்மத்துக்கு எழுதி வச்சாலும் பரவாயில்ல, இல்லைன்னா அந்த நாய் பூனைகள் வெல்ஃபேருக்காக எழுதி வச்சிடலான்னா ஐயோ எவனா அடிச்சுன்னு போகிறப்பான கவலை வேறு. இருந்தாலும் அதுக்காக வேண்டி இந்த கயத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கணும்னு பொண்ணு மாப்பிள்ளைங்களாம் நினைக்கல. பையன் மட்டும் அப்பா வந்திருப்பாங்கிறேன், ஏன்னா பிகாஸ் நான் ஒத்தந்தனே ஒன்று வச்சுக்கிட்டேன்ப்பா எனக்கு கொடுத்துருங்க இதுன்னு சொல்லி நைஸாக வாங்கலான்னு பார்க்கலான்னு அவன் பிளான் பண்ணுறான். அப்படியாக ஒரு போராட்டம் பலர் மனசில் பல விதமாக ஓடிக்கிட்டு கிடக்கு. அப்படி இப்படி பையன் இருந்து அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு வாங்கன்னு கெஞ்சி கூத்தாடி, ஏன்னா பிகாஸ் அந்த 25 கோடி ப்ராப்பர்ட்டிக்கு தானே ஒரு வாரிசாக வந்தால் நல்லாயிருக்கும், நம்ம அப்பா வச்சுக்கிட்டோம்னாக்க அவர் மனசு இறங்கி அப்படி ஒரு வீக் மூமெண்ட்டில் அதை நம்ம பேரில் எழுதி கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையில் அப்பாவை அமெரிக்காவுக்கு அட்லாண்டாவுக்கு கூப்பிட்டு போகிற உடனே ஒய்ஃப் இவர் வந்துட்டாரா அப்படிங்கிற பார்வையில் பார்த்துட்டு வாங்க சந்தோஷம் நீங்கள் வந்ததில்லைங்கிற மாதிரி சொல்லி இருக்க. அப்படியாக அவருக்கு போன 2வது நாளே தெரிஞ்சு போயிடுது, மருமகள் அவ்வளவு ஹார்ட்லேருந்து இவங்க வரதை பிடிக்கல, இருந்தாலும் வெளியில் பிடிக்கிற மாதிரி நடிக்கிறா. பையனும் சின்சியராக பண்ணுறானா என்னன்னு தெரியலையே, ஒருவேளை அந்த சொத்துக்காகத்தான் நம்மளை இந்த மாதிரி சுமந்து எப்படியாவது அதை வாங்கணும்னு நினைக்கிறானா அப்படிங்கிற மாதிரிலாம் யோஜனை அவர் மனசில் ஓடுது, வைக்கிது, போகுது. வந்தாக்க அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை தான். அந்த குழந்தையோட பார்த்துட்டு யாரோ ஸ்ட்ரேஞ்சர் வந்திருக்க மாதிரி தான் பார்க்குது. அவ்வளோதான், கூப்பிட்டு பேசி பார்த்தாலும் பழக மாட்டேங்குது. ஒரு 14-15 வயசு பையன், அவனுக்கு என்ன தெரியாது, இந்த கிழமை அதுக்கு நான் உயிர் எடுக்குதுங்கிற மாதிரி, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படிலாம் 2-3 தடவை சொல்ல அவருக்கு மனசு ஒரு மாதிரி, என்னடா இது இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. என்னதோ வீடு வாசல் அது இதெல்லாம் இருந்தாலும் பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது,
4 பேர் பார்த்து அப்படியே ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வாக்குக்கு போகிற போதெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க, அந்த ட்ரெஸ்ஸை போடுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு. அவர் நினச்சபடி ட்ரெஸ் பண்ணிட்டு போக முடியாது. ஷார்ட்ஸை போட்டுங்க, ஷூஸை போட்டுங்க, அதை போட்டுங்க, இதை போட்டுங்கன்னு எல்லா விதமான வரவங்கெல்லாம் அட்வைஸு. ஸோ அவருக்கு அதெல்லாம் பிடிக்கல. வெளியே வாசலில் போகிறதுனாக்க டாக்ஸி கூப்பிட்டோம் போகணுன்னு கிடையாது. இவங்க எப்போது வெள்ளி சனி ஞாயிறு வெளில போகிற போது தான் போக முடியும். இந்த மாதிரிலாம் பார்க்குறாரு. அண்டு அன்புக்கும் பஞ்சமாக இருக்குது. அதே நேரத்தில் இவர் ஒரு சுமைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வெளியே சொல்லாமல் அவங்க அதை கஷ்டப்பட்டு அதை அடக்கி வச்சுக்கிட்டு இவர் எப்படா போவார்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகுங்கிற மாதிரி இவர் இருக்கிறது ஒரு பேர்டன் அவங்களுக்கெல்லாங்கிற மாதிரி இவருக்கு நல்லா புரியுது. அதே மாதிரி பொண்ணுங்கள்லாம் சும்மா ஃபார்முலாக வாரத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு எப்படி படிக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக வருது அவங்களுக்கு, அப்படி இப்படிலாம் கேட்டு ஃபார்முலாக பேசிட்டு வைப்பாங்களே தவிர அவ்வளோ உள்ளார ஒரு அன்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இவருக்கு இருக்குது. இப்படி ஒரு 2 மாதம் 2.5 மாதம் போகுது. அவரால் தாங்க முடியல. பையன்கிட்ட சொல்கிறாரு, அப்பா நான் அப்படியே ஒரு சேத்ராடனை மாதிரி போனோம்ப்பா, எனக்கு கொஞ்சம் ஊராக போயிட்டு பல ஊர்களை பார்க்கலான்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்படிலாம் சொல்ல, அப்பா இந்த வயசில் எதுக்குப்பா அதெல்லாம், எங்கேயாவது போய் இது ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படிலாம் சொல்லி பண்ணுறான். அதெல்லாம் முடியாதப்பா, எனக்கு போகணுங்கன்னு சொல்லி பார்க்குறாரு. விடுற மாதிரி இல்லை. அவருடைய மருமகளும் அதெல்லாம் சரிப்படாது, நீங்கள் இங்கேயே இருங்க, உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் தானே பார்த்துக்கணும் வைக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாலாம் சொல்ல, ஒரு நாளைக்கு நைஸாக ஒத்துருக்க தெரியாமல் கம்பி நீட்டிடுறாரு. என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டுக்கு ஒரு சின்ன பையில் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அவங்க எங்கேயும் 2-3 நாள் வெக்கேஷன் மாதிரி போகிறாங்க. அந்த நேரத்தில் அப்பா நீங்கள் வீட்டில் இருங்க, பார்த்துங்க ஏற்றுங்கன்னு சொல்கிற போது ஒருத்தருக்கு சொல்லாமல் வீடை பூட்டி சாவியை வழக்கமாக அவங்க வைக்கிற அந்த பின்னாடி ஒரு பூச்சட்டியில் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஒரு ஏர் பேக் தூக்கிட்டு கிளம்பி வெளியே போய், ஆனால் கொஞ்சம் ஸ்மார்ட் மேன் தான், அதை பிடிச்சி அப்படி பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவர் அட்லாண்டா ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி பேங்காக்கில் போய் இறங்கிட்டார். இதனால் அது சினிமாவில் வர மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அதாவது வேறு வழியே இல்லைன்னு சொன்னாக்க நீங்கள் ஒரு சின்ன பிராணியை அட்டாக் பண்ணால் கூட திருப்பி வேறு வழி இல்லைன்னா அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி ஆகிட்டார் இவர். என்ன தான் சொன்னாலும் இவர் சொன்னது நடக்க மாட்டேங்குது. இவர் காசு பணத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவருக்கு. ஆனால் இவருடைய ஃப்ரீடம் இல்லாத இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒவ்வொரு நிமிஷம் போகிறதும் ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்கும். அது புரிஞ்சுக்கிட்டால் தான் கரெக்டாக புரியும் எல்லாருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஃப்ரீடத்துக்காக ஏங்குறாரு. ஒய்ஃப் போயிட்டாங்க. அண்டு இங்கே பார்த்தாக்க குழந்தைகள்கிட்டேருந்து ஒரு சின்சியர் அன்பு இருக்க மாதிரி தெரில. பையன் அந்த சொத்துக்காக தான் நடிக்கிறாங்கிறது நல்லா புரியுது. மருமகளுக்கு இவரை பார்த்தாலே பிடிக்கலை. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அந்த 25 கோடி மைண்டில் போகிறதுனால தான் அவர் சும்மா இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சு என்ன இப்படி ஒரு ஃபேமிலி லைஃப்னு சொல்லிட்டு எரிச்சல் அவர் பாட்டுக்கு கிளம்பி பேங்காக்கில் போய் இறங்குறாரு. அங்கேருந்து அப்படியே ஏஷியா கண்ட்ரிலாம் ஒன்றுன்னா ஒரு 10 நாள் பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் போயிடுறாரு. என்னத்தை கண்டோம் இங்கே அப்படிங்கிற மாதிரி. அப்படி அவர் ஒன்றும் கடவுள் பக்தி ரிலீஜியஸ் மேன் அது அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் வெரி ப்ராக்டிக்கல் மேன் ராம்குமார். ஸோ அப்படி போகிறபோது பேங்காக்கில் ஒரு 4-5 நாள் தங்குறாரு. தங்கினா அங்கே சரவணபவன் ஹோட்டல்லாம் இருக்குது. சந்தோஷமாக போய் ஒரு கோணுங்கிறதெல்லாம் பிடிச்செல்லாம் சாப்பிட்றாரு. அங்கே வேலை செய்கிற 1-2 பேர் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இப்படி அவங்க எல்லாம் விசாரிக்கிற போது அவர் சொல்கிறாரு, என்னப்பா இது இவ்வளோ பிஸியாக இருக்குது பேங்காக்? ஆமாம் சார், இது ஒரு பெரிய சிட்டி சார், நம்ம பாம்பே மாதிரி. அப்படி இருக்கிற போது சத்தம் இல்லாமல் இருக்குமா, கூட்டம் பயங்கரமாக இருக்குது. அண்ட் தவிர நிறைய டூரிஸ்ட்டுங்க பயங்கரமாக வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் நிறையா இருக்கே, உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு கண்ணடிச்சுக்கிட்டே சொல்ல, இப்படி வெளியே எட்டி பாருங்கள், எல்லாம் குட்டை பாவாடையை போட்டுக்கிட்டு வெறுமனே ஜெட்டி பிராவை போட்டு அலைய நைட்டெல்லாம் இங்கே தெருவே கலகலன்னு இருக்கும். இப்படிலாம் சொல்ல, ஓஹோ அது ஒரு மெயின் இதுவாங்க அப்படின்னுட்டு அவர் ஆச்சரியப்பட்டுட்டு, சரி ரைட் ஓகே, இங்கேருந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிற இடம் எது அப்படின்னு ஒன்று, அடடே நம்ம ஊர் பேர் மாதிரியே ஒரு ஊர் இருக்குது சார் இங்கே, காஞ்சனபுரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காஞ்சனபுரி ஒரு 2 ஹவர் இங்கேருந்து போனால் நல்ல ஃபால்ஸ் இருக்குது, அது இருக்குது, பார்க் இருக்குது, ப்ளஸ் ஊரும் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர ஊர், ரொம்ப டூரிஸ்ட்லாம் கூட போகிறதில்ல, ரொம்ப குவைட்டாக நல்லா இருக்கும். நீங்கள் வேணால் அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு நல்ல அழகாக இடம், புத்தருக்கு போதி மதம் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு மரம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியா போய் பார்த்துட்டு வரேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு, இவருக்கு என்ன ஒரு ஏர் பேக் மட்டும்தானே கையில், அதை தூக்கிட்டு ஒரு பஸ்ஸை பிடிச்சி கடைன்னு அவர் பாட்டுக்கு அந்த காஞ்சனபுரியில் போய் இறங்கி ஒரு சின்ன ஹோட்டலில் போய் ரூம் போடுறாரு. வெறும் $3 ரூம் கிடைக்குது. அதாவது ஒரு US டாலருக்கு 32 பாத் கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட 100 பாத்துக்கு ஒரு ரூமு. என்ன பாத் வசதியோட, பாத்து என்னெல்லாம் கொடுக்குது பாருங்கள், பாத் வசதி கொடுக்குது, பாத்ரூம் இருக்குது, ஹாப்பியாக குளிக்கலாம் வைக்கலாம் போகலாம், இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஒரு மனுஷன் தங்கறதுக்குள்ள எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அண்ட் அங்கேருந்து அந்த பார்க்கு இருக்குது, அந்த இது ஃபால்ஸ்லாம் பார்த்தா அப்படியே
டிவைன் ஃபீலிங். ஆஹா, நயாகரா ஒரு ராட்சச வெள்ளம் வரும், பட் இங்கே வந்து ஓரளவுக்கு நல்ல வெள்ளம் வருது. கிட்டத்தட்ட நம்ம குத்தாலம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதில் பாதி இருக்குது. பிரமாதமாக இருக்குது, ரொம்ப பிடிச்சி போச்சு இவருக்கு. கிளைமேட்டும் நல்லா இருக்குது, அண்ட் வந்து போகிற மக்களும் ரொம்ப அதிகம் இல்லை, குவைட் பிளேஸாக இருக்குது. ஆஹா, இந்த மாதிரி ஒரு ஊரில் செட்டில் ஆகிட்டோம்னா எப்படி இருக்கும்? ஏன்னா பிகாஸ் அவர் இருக்கிற வீடு கூட கீழ்ப்பாக்கில் நியூ ஆவடி ரோடு மெயின் ரோடு பயங்கர பிஸி. காலையில் 4 மணிலேருந்து டிராஃபிக் ஆரம்பிச்சுன்னா ஒரு சத்தம்னா ஆன் சத்தம் மயம் அது இது போட்டு அமக்கலமாக இருக்கும். இங்கே அதெல்லாம் இல்லாமல் அப்படியே பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சாயங்காலம் ஆனாக்க அப்படியே தெரு மார்க்கெட் பக்கம் போனாருன்னா பியூட்டிஃபுல்லாக கிளப்பெல்லாம் இருக்குது. ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ஒரு பியர் ஏர் சாப்பிடுவார், இல்லை சார் நாளைக்கு 2 விஸ்கி போடுவார். இந்த மாதிரி ஒரு 10 நாள் டைம் போனதே தெரில அவருக்கு. சாப்பாடுலாம் உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க. ஃப்ரூட்ஸு அவர் வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி சாப்பிடுவார், அண்டு ஒரு ஆம்லெட் சாப்பிட்டுப்பார். அண்ட் மத்தியானம் ஆனாக்க பிரமாதமான ரைஸு, ஜாஸ்மின் ரைஸ் வாசனையாக அதில் வந்து நல்ல கிரேவி மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஆனால் இவ்வளோ நல்லா இருக்கே சாப்பாடெல்லாம் அப்படின்னு நிறைய வெஜிடபிள்ஸ் அதில். ப்ளஸ் இவர் கொஞ்சம் சிக்கன்லாம் சாப்பிட்றவர் தான், அதனால் அதையும் வெளுத்து கட்டுறாரு. ரொம்ப நிம்மதியான ஒரு லைஃப் அவருக்கு. ஒன்லி திங் அவருக்கு பெட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. தெரு நாய்கள்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவார், பருப்புவார். இவர் ரெகுலராக போகிற அந்த பாரில் ஒரு பார் கேர்ள் ஒரு 20-21 வயசு. அந்த ஊரில் முக்கியமாக கேர்ள்ஸ் எல்லாம் முக்கால்வாசி பேர் அப்படி தானே. அதுவும் பெண் குழந்தைகள் பிறந்தால் ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. ஏன்னா இதுங்களை வச்சு வருமானம் நமக்கு நிறைய இருக்குது அப்படின்ட்டு மினி ஸ்கர்ட்டையும் அதையும் போட்டுக்கிட்டு அலைஞ்சி வர கஸ்டமர்ஸ் எல்லாம் பிடிச்சி கிடிச்சு எப்படியாவது படத்தை கறக்கணும்னு செய்கிற வேலை தானே அங்கே. அதனால் இவர் போகிற இடத்துல அந்த பெண்ணு இவரை பார்த்துட்டு கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருக்கார், டீசெண்டாக இருக்காருன்ட்டு பழகுது, வைக்கிது போது இவரும் டெய்லி ஒரு $2-3 US டாலர் கொடுக்குற போது $100 பாத்து டிப்பே கொடுக்குற போது ஒரே சந்தோஷம் அந்த பொண்ணுக்கு. அப்படியாக எல்லாம் பண்ணி ஒரு வாரம் அப்படி பழகிடுறாங்க. பழகின உடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தானே நீங்கள் எல்லாம் கேட்குற போது, இல்லைம்மா எனக்கு ரொம்ப பெட்ஸ் எல்லாம் பிடிக்கும், அது பிடிக்கும், அண்டு இந்த ஊரில் அதெல்லாம் இருக்க முடியல, இங்கேயே எப்படி பர்மனெண்ட்டாக இருந்து ஜாலியாக இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, ஆனால் அந்த பெட்ஸ் எல்லாம் இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, ஐயோ எங்கள் வீட்டில் கூட ஒரு நாய் இருக்குது, வந்து பாருங்கள் நாயை அப்படின்னு சொல்ல, நாயை மட்டும் இல்லை அவரோட தாயையும் பார்க்குறாரு. அண்ட் அவங்க குடும்பத்தெல்லாம் மீட் பண்ண வைக்கிறாரு, போகிறாரு. அவர் சொல்கிறாரு, அப்பா இந்த மாதிரியெல்லாம் இருந்தேன்னா எனக்கு இன்னும் 2-3 பூனை குட்டிங்க, இன்னும் 2 நாய்ங்க அண்டு பறவைகள் அதெல்லாம், ஐயோ எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கும், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எங்களுக்கு எங்கள் கூட பேயிங் கெஸ்ட்டாக இருங்க, பட் நாய் பூனை இதெல்லாம் வளர்க்குற செலவாகும், அதெல்லாம் என்ன பண்ண, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் வந்து பேயிங் கெஸ்ட்டாக இருந்து அந்த செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாது அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லி அவர் சந்தோஷமாக என்ன பண்ணுறாரு, அவருக்கு கிட்டத்தட்ட மாதம் வருமானம் ஒரு 2-3 லட்சம் வருது. அந்த 2-3 லட்சத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட ஒரு 70,000-80,000 ரூபா, ஒரு $1,000 ஒதுக்கிடுறாரு இதுக்குன்னு. அவ்வளவுதான் ராஜா லைஃப் அந்த வீட்டில் அவருக்கு. ஒரு மகாராஜா மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு நாய் பூனை எல்லாம் சகஜம் தானே, கோழி கிழி அது இது எல்லாம் வளர்க்குறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க. திடீர்னு எல்லாம் வந்துடுது. இவர் ஒரு குரங்கை பற்றி சொல்கிறாரு, உடனே ஒரு 2 குரங்கு குட்டியை கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா பிகாஸ் $1,000 அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். சந்தோஷமாக எல்லாம் நடக்குது, வைக்கிது, போகுது. ஒரு 6-7 மாதம் ஓடுறதே தெரியல. இவருக்கு அவருடைய வாழ்க்கை வந்து சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அதாவது சாதாரண சொர்க்கம் இல்லை, சூப்பர் 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 சொர்க்கம் மாதிரி இருக்குது. அவர் நினச்சதெல்லாம் நடக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பி. அந்த பொண்ணு அவ்வளோ நல்ல பொண்ணு, பாவம் ஒரு 21 வயசாக இருந்தாலும் தங்கமான பொண்ணு. அண்டு இவரை பார்த்து பார்த்து கவனிக்குதுங்க எல்லாரும். அண்ட் அவங்க குடும்பமே இவர் மேலே உயிரை வச்சிருக்கு, எல்லாம் பண்ணுது. 7வது மாதம் அவ்வளவுதான் திருஷ்டி போட்டுடுச்சு என்னவோ தெரியல. 2 பொண்ணுங்க, அவங்க ஹஸ்பண்டு ப்ளஸ் பையன் மருமக எல்லாரும் வந்து நிற்கிறாங்க இந்த இடத்துல காஞ்சனபுரியில். இவர் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து, கழவா வெளியே வாயா, என்னையா பண்ணுற நீன்னு கத்துறாங்க எல்லாரும். இவர் முல்லாம் வந்து எட்டி பார்க்குறாரு. என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு போயிட்டு இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு தெரியாமல் எங்களை கடைசியில் பேங்காக்கில் நீங்கள் எங்கேயும் போயிருக்கீங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க பேங்காக்கில் தேடுறோம் வைக்கிறோம் போகிறோம். நல்ல காலம் 2-3 தடவை சரவணபுரியில் சாப்பிட போகிற போது அவங்க சொன்னாங்க, நீங்களும் ஓனர் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கீங்க, அதை காமிச்சு இவரையா தேடுறீங்கன்னு கேட்ட உடனே ஆமான்னு சொல்லி கதறணும். அப்புறம் தான் சொன்னாங்க அவர் காஞ்சனபுரி போகிறேன்னு சொன்னார், வரக்காணும் அதுக்கப்புறம்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்தோம் போனோம். இங்கே வந்து சலடை போட்டு சின்ன ஊராக இருந்ததுனால டக்குன்னு உங்களை பிடிக்க முடிஞ்சுது. என்ன நினச்சிருக்கீங்க மனசில், வாங்க நீங்கள் ஊருக்கு போகலான்னு சொல்ல, அப்படியே பார்த்து வாயே திறக்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிறாரு. என்ன ஊமை ஆகிட்டீங்களா, பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னா மண்டே ஆட்டுறாரு. ஆமாம் அப்படின்னு. வாங்கங்கிறாரு. முடியவே முடியாதுன்னு சைன் கட்டுறாரு.
என்னது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல பயங்கர தகராறாகி ஒரு நாள் பூரா நடக்குது, 2 நாள் நடக்குது. இவர் வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. இந்த சின்ன குழந்தைங்களா என்ன மாத்தேன் அழுமை அந்த மாதிரி இவர் கண்ணிலேருந்து கண்ணீராக கொட்டுது. இவர் இந்த பெட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வரமாட்டேங்கிறாரு. அவங்க என்ன இப்படி அக்கிரமம் பண்ணுறீங்கன்னா பார்த்தா 4 பூனை குட்டிங்க. அப்போ தான் குட்டி போட்டிருக்க அந்த தாய் அண்டு ஒரு மாதம் இருக்கும். ஓடி பிடிச்சி விளையாடுறது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதாவது இதயம் இருக்கிற அத்தனை பேரும் அதை ரசிப்பாங்க. ஆனால் இந்த 3 குழந்தைகளும் இந்த சனிங்க வர பூனை குட்டியில் வச்சு நம்ம அடிச்சுருந்துச்சு. பூனை என்ன பூனை வெட்டி கிடக்கு இந்த வயசில் அப்படிலாம் இத்தனை கத்த போக அவ்வளோதான். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போலீஸ்க்கு போய் நம்ம சொல்லி அவங்களை இழுத்துட்டு போகிறோன்னு சொல்ல, என்ன இவங்கெல்லாம் சொத்தை பிரித்து பழிக்கிறாங்க, உங்களுக்கு அந்த சொத்தை இவங்களுக்கு கொடுத்துடலாம். ஆமாம் அப்படி தான் பண்ண போகிறேன், அந்த வீட்டை இவங்களை தான் எழுதி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி காமிக்கிறாரு. அவ்வளவுதான். அத்தனை பேருக்கும் வந்த கோபத்தில் நாங்கள் அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், அப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோன்னு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே இந்த பூனைகள்லாம் அணைச்சிக்கிட்டு, ஆமாம் இப்போ பாரு பூனை 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 நாய் குரங்கு அது இது மனுஷங்களாம் மதிக்காதீங்க, இதை போட்டு அப்படின்னு சொல்ல, இதுவும் தவிர இன்னும் 4 பூனை குட்டிகள் எனக்கு இருக்குது அப்படின்னு எழுதி காட்டுறாரு. என்னது, இதுவும் தவிர இன்னும் 3-4 பூனை? ஆமாம் இருக்கும், ஏன் இருக்காது, 1 டசன் 2 டசன் வைங்க, 25 கோடி ப்ராப்பர்ட்டி போச்சே, என்ன பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு அவ்வளோ பேர் கத்துன்னு கத்துறாங்க. இவர் நான் வரமாட்டேங்கிறார். இன்னும் 4 பூனை குட்டிகள் இருக்கின்றன்னு சொன்னாரே, என்னது இது, யாரு? அந்த பொண்ணுக்கு மொத்தம் 4 சிஸ்டர்ஸ். அவங்க அப்பவும் இல்லை, அவன் வேறு ஏதோ கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டான் 4 பொண்ணை கொடுத்துட்டு. ஆனால் தாய்லாந்தில் 4 பொண்ணுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா எத்தனையோ கோடிகளை சம்பாதிக்கும் அந்த பொண்ணுங்கன்னு நம்பிக்கை அவங்களுக்கு. ஏன்னா 14-15 வயசு ஆன உடனே பாரில் வேலை செய்கிறதுக்கு, மசாஜ் பார்லரில் வேலை செய்கிறதுக்கெல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் இந்த பெரியவர்கிட்ட தான் அதுங்க மசாஜ் கற்றுக்குதுங்க பாவம். பெரியவர்கிட்ட பெரியவரே நாங்கள் உங்கள் உடம்புல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னு சொல்ல, கரும்பு தின கூலியான்னு பெரியவரும் அவர் வாழ்க்கையே அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணுங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டு நல்ல மசாஜ் பண்ணுற பொண்ணுங்களாக வரணுங்கிற நல்ல ஆசையில் பெரியவர் ஓகே சொல்ல, இவரை கூப்பிட்டு வந்த அந்த மூத்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல மனுஷன் கிடைச்சாருன்னு. நாய் பூனைகள் அது இதெல்லாம் கூட 4 பூனை குட்டிகளும் இவருக்கு கிடைக்க அவர் இந்த இடத்த விட்டு போவாரா? சொர்க்கத்துக்கே வானாலும் போக மாட்டேங்கிறாரு. கதையின் முடிவு உங்களுக்கு முடிய பிச்சுக்காம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனிதர்கள் மனதில் எத்தனையோ வக்கரம் உண்டு, இது ஒரு வித வக்கரம். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.